dignitaries are honoring our chief guest with a memento as a token of love and remembrance from CIET. Thank you, dignitaries. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உழைப்பு என்பது ஒரு பொறியியல் கலை. அதை நம் வாழ்வில் வடிவமைக்க வல்லவர் தான் சிறந்த வாழ்க்கை வடிவமைப்பாளர். இந்த இனிய வரிகளை தொடக்கமாக கொண்டு இன்று நம் மேடையில் உள்ள பெருமைமிகு விருந்தினர் நம்மை ஊக்கப்படுத்த நம்முள் புத்துணர்ச்சியை ஏற்ற தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் முனைப்பை உருவாக்க வருகிறார். இவர் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, பலரை பாதையிலிருந்து வெற்றிக்கு திருப்பிய மாற்றத்தை சுமக்கும் தூதுவர். நட்பே துணை, VIP 2, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, இஸ்பேட் ராஜா போன்ற பல திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். டாடாவின் டைட்டன் நிறுவனம், தனிஷ்க் நிறுவனம், ஹுண்டாய் கம்பெனி, சாய்ராம் கல்வி குழுமம், அண்ணா பல்கலைக்கழக MBA துறை உள்ளிட்ட பல நிறுவனங்களுக்கும் தன்னம்பிக்கை வகுப்பை நடத்தி வருகிறார். அமெரிக்க தமிழ்ச்சங்கம், இலங்கை தமிழ்ச்சங்கம், கனடா குருவி சங்கம், மலேசியா பெர்லிஸ் பல்கலைக்கழகம் போன்ற பல தமிழ் அமைப்புகளில் உரையாற்றியுள்ளார். விஜய் தொலைக்காட்சி தமிழ் பேச்சு சீசன் 2 வெற்றியாளர். கடந்த 5 ஆண்டுகளாக விஜய் தொலைக்காட்சி பட்டிமன்றங்களில் முதன்மை பேச்சாளர். தற்போது முத்தழகு, கனாக்காலும் காலங்கள் ஆகிய விஜய் டிவி சீரியல்களில் நடித்து வருகிறார். புட்சட்னி, தமிழ் வணக்கம் போன்ற சமூக வலைதளங்களில் முன்னாள் தலைமை இயக்குனர், பிளாக் ஷீப்பில் இயக்குநராகவும் இருக்கிறார். தற்போது ராஜ்மோகன் ரிப்போர்ட், கவிதா ராஜ்மோகன் பிளாக்ஸ் ஆகிய யூடியூப் சேனல்களை நடத்தி வருகிறார். ஆனந்த விகடனின் பெருமைக்குரிய நம்பிக்கை விருதுகளின் முதன்மை தொகுப்பாளர். வசந்த் அண்ட் கோ, SSC அகாடமி, IAS பை ஹார்ட் அகாடமி உள்ளிட்ட பல பிராண்டுகளுக்கு விளம்பர படங்களில் இயக்கியுள்ளார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் மனைவிக்காக இவர் பேசிய கவிதைகள் வெகு விரைவில் நூலாக வெளிவர உள்ளது. ரேடியோ 1 FMஇல் முன்னாள் அறிவிப்பாளர் மற்றும் வானொலி தயாரிப்பாளர். இலங்கை சக்தி FMஇல் முன்னாள் அறிவிப்பாளர் மற்றும் நாடக இயக்குனர். நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் மாணவர்கள் மத்தியில் தமிழ் பேச்சு மூலம் தன்னம்பிக்கை விளைவித்து வருகிறார். இந்த விழாவின் முக்கியத்தன்மையை உயர்த்தும் வகையில் இவரது வார்த்தைகள் நம் மாணவர்களின் எண்ணங்களை இயந்திரத்திற்கு உயிர் புகுத்தும் போல செயல்பட வைக்கும் என்பது உறுதி. அவ்வகையில் நமது விருப்பம், உற்சாகம் மற்றும் மனமார்ந்த பாராட்டுகளுடன் திரு ராஜ்மோகன் அவர்களை வரவேற்க மனமு வந்து அழைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்பார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம். தாயே தமிழே வணக்கம். ஆறுகளின் ஆறு கங்கை ஆறு, ஆறுகளின் ஆறு கங்கை ஆறு, அதை தலைமுடியில் வைத்திருப்பதாறு அவர் எங்கள் இறையனாறு. அவரின் மகன் யாரு, கொண்ட முகமாறு, நின்ற படையாறு, அவர் எங்கள் முருகனாறு.
அவரின் அடியாறு. அவர் யாரு? அவர் எங்கள் அகத்தியாரு. அன்று ஔவையாரு, நேற்று பாரதியாரு, இன்றும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பது யாரு? உலகை புரட்டி போடுகிற மாணவ மணிகள் உங்களை தவிர வேறு யாரு? மாணவர்களுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லி, பொதுவா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் ஆனுவல் டேனா ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி மட்டும் தான் நடத்துவாங்க. ஆனால் அது லஞ்சுக்கு அப்புறமேட்டு டிஜேலாம் வச்சு நீங்கள் ஆட போகிறீங்க, அது எனக்கு தெரியும். அதற்கு முன்னாடி உங்களை கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தொலை தூரங்களில் இருந்து நல்ல பேச்சாளர்கள் வர வைக்கக்கூடிய CIET கல்லூரியினுடைய மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கு முதல்ல அன்பான வணக்கத்தை சொல்லி, எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கேன். உண்மையிலேயே நல்ல தமிழில் நல்ல வரவேற்புரை தந்த அந்த தம்பி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நல்ல கைத்தட்டல் தாங்க, வாழ்த்துக்கள். அவரை பார்த்தப்ப என்ன பார்த்த மாதிரியே இருந்தது. இந்த உலகத்திலேயே இந்தியா பாகிஸ்தான் பார்டரை விட பயங்கரமான இடம் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? பப்ளிக் எக்ஸாம் படிக்கிற குழந்தையோட வீடு தான் அது. நாம் சும்மா அப்படி போகும்போது அப்படி ஒரு டிவி அப்படி ரிமோட்டில் ஒரு பாட்டு பார்த்தோம்னா இங்கே உள்ளேருந்து குரல் வரும், நல்லா பாரு பெத்த வயிறு பத்தி எரியுது, பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கிட்டு பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ அப்படிம்பாங்க. நீங்களாம் +2 வந்து படிக்கும்போது 600 மார்க்கு எழுதுனீங்களா டோட்டலு? நான் படிக்கும் போதெல்லாம் 1600 மார்க்குக்கு ஏன் எழுதுனேனே தெரில. அதுலேயும் நமக்கு கொஞ்சம் மேக்ஸ் வீக்கு. ரிசல்ட் வாங்கணுன்னா பார்த்தா மேக்ஸில் ஜஸ்ட்டு பாஸு. 200க்கு 92 நம்ம எடுத்திருந்தேன். சரிண்ணா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கொடுக்கலாம் போகும்போது பக்கத்து வீட்டு பையன் அவன் வீட்டு வாசலில் முட்டி போட்டிருந்தார். என்னோட +2 எழுதினவர். ஏன்டா முட்டி போட்டிருக்கேன்? அவன் சொன்னால் மேக்ஸில் மார்க்கு கம்மின்னு எங்கள் அப்பா தண்டனை கொடுத்துட்டாரு. நான் யோசித்தேன், நானே 200க்கு 92 ஜஸ்ட் பாஸ், இவன் நம்மளை விட கேவலமாக வாங்கியிருக்கானா? எவ்வளோடா மார்க்குன்னு அவன் சொன்னான், 200க்கு 192. அதுக்கே முட்டி போட்டாங்கன்னா நம்மளை தலைகளாக கட்டி தொங்க விட்டு நீங்கள் அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி நேராக போய் மார்க் ஷீட்டை வச்சேன். எங்கள் அம்மா அதை உத்து பார்த்தாங்க. என்னை போன்ற பேச்சாளர்கள் இந்த பெண்கள் இந்த தாய் குலங்களை ஏன் தெரியுமா தெய்வமாக சொல்கிறோம்? ராஜ்மோகனுடைய கேவலமான +2 மார்க் ஷீட்டை உத்து பார்த்த என்னுடைய அம்மா தனலட்சுமி சொன்னாங்க, நீ நல்லா தான் கண்ணு எழுதியிருப்ப, கரெக்ஷன் பண்ண நாய்க்கு கண்ணு தெரியல விடு அப்படின்னாங்க. தாய் பாசம். எங்கள் அம்மா ஒரு ஆர்மிக்காரர் பொண்ணு, ஜவான் பொண்ணு, இரும்பு பெண்மணி. என்னன்னாலும் பார்த்துக்கலாம், ஏன் முகத்தை சுகமாக வச்சிருக்கிற? ஏங்க இந்த மேனேஜ்மெண்ட்டில் சீட்டு வாங்கிடுவோம், இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளோ சொல்லுவாங்க, இஸ்ரோவில் எவ்வளோ கேட்பாங்க, நாசானா எவ்வளோ? எங்கள் அம்மா நாசானா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கு. எங்கள் அம்மா அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, அப்போ தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. தம்பி நீ வேணா ரீவல்யூஷன் போடுறியா? நாங்கள் ஐயோ எழுதுனேன், எனக்கு தெரியும் 50 மார்க் தான் எழுதுனேன். யாரோ ஒரு புண்ணியமாக கிரேஸ் மார்க் போட்டு பாஸ் ஆகி விட்டுருக்கான், அதெல்லாம் வேணாமா அப்படின்ட்டேன். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டார், மகனே இங்கே வா. போய் நின்னேன். ஒரு வார்த்தை திட்டல மனுஷன். தோளில் கைப்பட்டு சொன்னார், மகனே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கஷ்டமாக இருக்கா மேக்ஸ்? ஆமாப்பா. வேணா விட்டுரு, படிப்பை விட்டுரு, ஏதாவது பெட்டிக்கடை போட்டு பொழைச்சிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் தப்பில்ல. ஆடு மாடு வேணா வைக்கிறியா? எனக்கு சுற்றுச்சு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்பா அப்படின்ட்டு வீட்டில் அந்த மொத்த காசு எடுத்துகிட்டு போய் என்ன தெரியுமா பண்ண? ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துட்டேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க மைக்கு, இதை கண்டுபிடிச்சது ஒரு இன்ஜினியர். ஒரு அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தாரு சார், ஆனுவல் ரிப்போர்ட். அந்த LED ஸ்க்ரீனில் வந்ததில் இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸை கண்டுபிடிச்சது இன்ஜினியர்ஸ். இந்த அரங்கம், இந்த ஃபேன், இந்த ஒலி வாங்கி, இந்த ஒலி பெருக்கி, எதையாவது கண்டுபிடிக்கணும். இன்ஜினியர்ன்றவன் காலேஜ் சேர்ந்த 4 ஆண்டுகள் எதையாவது கண்டுபிடிக்கணும். காலேஜ் சேர்ந்த 4வது நாள் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். கை தர மாட்டீங்களா? 4வது நாளே ஒரு கண்டுபிடிப்பு. என்ன தெரியுமா? இந்த ஜென்மத்தில் நான் இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கைத்தட்ட பாதி பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன, நான் உள்ள நுழைஞ்ச உடனே நல்ல ப்ரொஃபஷனலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு புக்கு கொடுத்தாங்க, முடிவு பண்ணிட்டேன் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சின்ன புக்கு, +2 சிலபஸ் விட சின்னதாக இருக்கு. பரட்டி பார்த்தா என்னென்ன பேப்பரில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலபஸ் புக்கு. அப்புறமேட்டு ஒவ்வொரு புக்கையும் பார்த்தா பெருசு பெருசாக வருது. எனக்கா ஒரு மேக்ஸ்லேருந்து தப்பிச்சிட்டு உள்ளே போனா M1, M2, M3 ஒரே பயமாக இருக்கும். போச்சு, தன்னம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. எங்கள் சார் இறையன்பு சார் வருவார், திருப்புகழ் சார் வருவார், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வருவாங்க. நீங்கள் மலைகளை தாண்டலாம், கடல்களை தாண்டலாம் பாங்க. M1, M2 தாண்டறதுக்குள்ளே நாப்பட்ட பாடு, பயமாக இருந்தது. அதுலேயும் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒன்று வைப்பாங்க, அதுக்கு பேர் யூனிட் டெஸ்ட். நான் யோசிப்பேன், எதுக்காக 25 மார்க்குக்கு ஒரு யூனிட் டெஸ்ட்டை வச்சு? வேற ஒன்றும் இல்லை, நமக்கு பாடம் எடுத்த வாத்தியார்
ஒரு சாப்டர் முடிச்சிட்டாராமா, பெரிய உலக அதிசயம். அதுக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சு நமக்கு அதுலயே மார்க் போயிருமா? கூப்பிட்டு திட்டுவாங்க. ஒரு 16 மார்க் கொஸ்டின் எழுத துப்பு இல்லை, நீ எல்லாம் எதுக்கு படிக்க வந்த? நமக்கு வருமா, ஐயோ போச்சா என்ன படம், பயமாயிரும். ஒரு செய்தி சொல்றேன் தங்கங்களே, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கச்சிங்கள்ல வெளில சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உள்ள இருக்க வேதனை எனக்கு தெரியும். நம்ம வீட்டில் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் காசு இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, அப்பா கிட்ட வசதி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ஜாலியாக இருப்பான். ஏன் உள்ளுக்குள்ள சோகம் மறைக்க வெளில சிரிப்பான். ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க, மனித உடல் இருக்கு பாருங்க, மனித உடல் இதை 4ஆக பிரித்தால் கடைசியில் வரும் கால் பகுதி, அதனால தான் அதுக்கு பேர் கால். பூமியில் சாய்கிற போது முட்டும் இடத்தின் பேர் முட்டி. கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆக பிரிச்சா இடையில் வரும் டோல்கேட்டின் பெயர் இடை. கொஞ்ச நேரம் தான் சாப்பிடணும், கொஞ்சம் தான் சாப்பிடணும், வாயிறு வயிறு. இதமான நினைவுகள் இருப்பதால் இதன் பேர் இதயம். சொல்லும் போது இதமாக தான் இருக்கும். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும். அவர் வேலை செய்யக்கூடாது, வேலை வாங்கணும், ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த தலைவனின் பெயர் தலை. தலைவனையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் கழுத்து. தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை, முடிச்சுக்க நல்லதுக்கு பேர் முடி. 36 லட்சம் ஆண்டுகளில் டைனோசரஸ் அழிஞ்சு போச்சு, நம்மளை விட வலிமை உயரம். ஆனால் 36 லட்சம் ஆண்டுகளாக பூமி பந்தில் மனிதன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான்னா அது காரணம் என்ன? கம்ப்யூட்டரா, காசா, பணமா, காரா? நத்திங். வெளியே தெரியாத ஒரு விஷயம், தன்னம்பிக்கை என்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருந்தால் போதும், யாராக இருந்தாலும் ஜெயிக்கலாம், எப்படி இருந்தாலும் ஜெயிக்கலாம். 0ல இருந்து ஹீரோ ஆகலாம். நானே எக்ஸாம்பிள். நான் வெயிட் பண்ணேன், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஒரு டைம் வரும், நம்ம யாரும் நாமளே கண்டுபிடிக்கல, பர்பஸ் ஆஃப் லைஃப் காட்டலாம். ஆனால் நம்ம கூட படிக்கிறவனுக்கு பாருங்க டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதுவும் இந்த செமஸ்டருக்கு முன்னாடி சில எக்ஸாம்லாம் நடக்கும், 100 மார்க் வைப்பாங்க, எழுதி நானோ பண்ணி எழுதி பார்ப்பேன். மார்க் வந்து பார்த்தா 4 மார்க் தான் வரும். ஆனால் சந்தோஷமாக இருப்பேன், ஏன்னா அந்த 4 மார்க் எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியாது. கொஸ்டினே தானே திருப்பி எழுதி வச்சோம், இதுக்கு மார்க் போட்டிருக்காரு. கூட படிக்கிற பொண்ணுங்க இருக்கு பாருங்க, 96 மார்க் வாங்கிட்டு சோகமாக இருக்குங்க. ஏமா சோகமாக இருக்க? இல்லைடா 4 மார்க் எப்படி போச்சுனே தெரில, எனக்கெல்லாம் 4 மார்க் எப்படி வந்துச்சுனே தெரில. டஃப் கொடுப்பாங்க, எல்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க, சென்டம் வாங்குறது, 100க்கு 100 வாங்குறது. நாம் என்ன பண்ணுறது? எதுவுமே புரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் எல்லாமே. நான் படித்தப்பெல்லாம் கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள சார் ஷூ போட்டு உள்ள விட மாட்டாங்க தெரியுமா? ஷூவை கட்டிட்டு வெளில வச்சுட்டு வா. எதுக்கு சார்? வைரஸ் வந்துடும்டா. என் காலில் இருந்தால் அந்த கம்ப்யூட்டருக்கு வைரஸ் போகுது, காலட்டி வச்சுட்டு அப்படியே மெதுவாக போகிறது. அப்படி அந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினில் அவ்வளோ பெருசு நாங்கள் படித்தப்ப. அப்படி தொடாத ஐயா. அப்புறம் எப்படி? இதுக்கு பேர் வார்ம் பூட்டிங், அதுக்கு பேர் கோல்டு பூட்டிங். இது என்ன தெரியுமா? என்னது இது? கீபேடு. ஓ, தொட்டு கும்பிட்டுங்க. அப்போ இதான் மவுஸு. ஓஹோ, இப்படி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு காலம்லாம் மாறி போச்சு, ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு ஹோப், சின்ன வயசுலேருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு என் வாழ்க்கை மாறும் காத்திருந்தேன். அந்த நாள் இருந்தது, அந்த நாளின் பேர் தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ். அங்கே தனித்திறமையை காட்டலாம், பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, என்ன வேணா பண்ணலாம். பேச்சு போட்டி சின்ன வயசுலேருந்து பேசியிருக்கோம், 10 பேர் வருவான், சத்தமோட பேசி முதல் பரிசு வாங்கிடலாம், 10 பேரை தோக்கடிச்சிடலாம், ஜாலியாக போய் அன்றைக்கி பேச்சு போட்டிக்கு பேர் கொடுக்க போனேன். அன்றைக்கின்னு பார்த்து 64 பேர் வந்திருந்தாங்க பேச்சு போட்டி. இந்த படிக்கிற பசங்க படிப்போட விட மாட்டானுங்க, சிம்போசியம் வருவானுங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வருவானுங்க, கல்ச்சுரல்ஸுக்கு வருவானுங்க. பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பையன். ஏன்னா நான் என்னைக்காவது படிக்க வந்திருக்கேனா? இல்லை. ஆனால் அவனுக்கு எல்லாத்துக்கும் வருவானுங்க, டஃப் கொடுப்பானுங்க. சரி, டோக்கன் நம்பர் 1 கொடுத்தாங்க, எடுத்து பார்த்தா 44. எனக்கு முன்னாடி 43 பேர் பேச போகிறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன தலைப்பு கொடுத்தாலும் நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது கலாம் சாரை பற்றி பேசலாம். அன்றைக்கி எனக்கு முன்னாடி பேச 43 பேரும் அப்துல் கலாம் பற்றியே பேசினானுங்க. அதுவும் பேச வந்தோடனே பேச மாட்டாங்க தெரியுமா பேச்சாளர்கள். மேலே வந்த உடனே சாதாரணமாக பேச மாட்டாங்க. அந்த ரூம்குள்ளார ஒரு 50 பேர் தான் இருப்போம். மேலே அப்படி ஏறினவன கீழே ஜட்ஜெல்லாம் இருப்பாங்க. தாமரை போல இருக்கும் நடுவர் அவர்களே அப்படின்னு கத்தி. நான் யோசிப்பேன், இவெல்லாம் சாப்பிடும்போது வீட்டில் அம்மா கிட்ட ரசம் எப்படி, அம்மா அவர்களை ரசத்தை எடுத்து வந்து இப்படி பேசினா நம்ம மூஞ்சில் ஊத்திரும். ஏன் கத்துற? நம்ம இப்படிலாம் பண்ண வேண்டாம். பாரதியார் என்ன சொல்கிறார், பாரதிதாசன் என்ன சொல்ற, நீ என்னடா சொல்ற? நான் மேலே போனேன், செம்ம டயர்டு. ஜட்ஜெல்லாம் அப்படியே சோர்ந்து அப்படியே உட்காந்துருந்தாங்க. மேலே போனேன், நீங்கள் கண்ட மாமனிதர் ஏதோ தலைப்பு கொடுத்தாங்க. என் மைண்ட் செட்டை கலாம்லேருந்து காந்திக்கு மாற்றிக்கிட்டேன். மேலே ஏறினேன், இப்படி ஆரம்பித்தேன். ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது. ஜட்ஜு நிமிர்ந்து பார்த்தார், யார் இந்த லூஸு? இது பேச்சு போட்டிடா. ஐயா பேசுவீங்க, பேசு. ஒரு ஊரில் ரயில் ஓடி கொண்டு இருந்தது. ரயில் ஓடிய ஊரின் பெயர் தென்னாப்பிரிக்கா. ரயிலுக்குள் இருந்தது இந்திய இளைஞன்.
அவர் கண்களில் கனவு இருந்தது, ஒரு கையில் புத்தக மூட்டை இருந்தது, இன்னொரு கையில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. இத்தனை இருந்த போதும் அவரது முகம் பார்ப்பதற்கு என்னை போல கருப்பாக இருந்தது. அவர் கருப்பாக இருந்த ஒரே காரணத்தால் கழுத்தை பிடித்து கீழே தள்ளினார்கள். கீழே விழுந்த மனிதனின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த். நிறவெறிக்கு எதிராக எழுந்து நின்ற மனிதனின் பெயர் தான் மகாத்மா காந்தி. அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தியை பத்தி பேச போறேன். இதே மாதிரி தான் கை தட்டாங்க. அந்த நொடி கண்டுபிடிச்சேன், இந்த உலகத்துல வாயால வடை சுட்டு பொழைச்சிக்கலான்னு கண்டுபிடிச்சேன். யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு தெரியும், கிரானாலஜிக்கல் ஆர்டர் கட கட கடன் வரிசைக்கிரமா சொல்லிட்டே வரேன். தென்னாப்பிரிக்கா தில்லையாடி வள்ளிமையை சந்தித்தது, சிலிர்த்து கேட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து அந்த பாரிஸ்டர் பட்டத்தை திறந்தது, ரசிச்சு கேட்டாங்க. பண்டிதர் நேரு, அண்ணல் அம்பேத்கர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காங்கிரஸ் பேரியக்க கதையெல்லாம் சொல்றேன். எல்லாரும் அப்படி உத்து பார்க்குறாங்க. பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவோம்ல, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பின் ட்ராப், ஒரு பின் விழுந்தா கேட்குற சைலன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். சிலிர்த்து பார்க்குறாங்க. பக்கத்து ரூம்ல மற்ற ஈவெண்ட்ஸ்ல இருந்தவங்களா ஓடி வந்து அந்த சத்தத்தை கிட்ட வாசல் எட்டி பார்க்குறாங்க. முடிவு பண்ணிட்டேன், முதல் பரிசு நமக்கு தான்டா, ஜெயிக்க போறோம். அந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பாயிண்ட்டை சொல்றேன். 3வது ரோல ஒரு பொண்ணு துப்பட்டாவை முடிக்கிட்டு அழுது என்னமா பேசுறான் அந்த பையன். முடிவு பண்ணிட்டேன், ராஜமுகா ஜெயிச்சிட்டோம், முதல் பரிசு இதான் வந்துருச்சு. ஃபினிஷிங்க்கு வரேன், ஜட்ஜு கண்ணெல்லாம் தண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படிப்பட்ட மாமனிதர் மகாத்மா காந்தியடிகள் தியான மண்டபத்தின் வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரிலே துப்பாக்கியை தூக்கி கொண்டு, சட்டுன்னு எனக்கு கோட்சே பேர் அந்த நேரம் மறந்து போச்சு. துப்பாக்கியை தூக்கி கொண்டு, வாயில கோட்சே வர மாட்டேங்குது. துப்பாக்கியை தூக்கி கொண்டு அப்படியே நிற்கிறேன். வெளியிலிருந்து என்னோட எச்ஓடி மேடம், தம்பி சுடு சுடுன்றாங்க. அப்படியே நிற்கிறேன். நாம் ஏதாவது எக்ஸாம் எழுதும் மறந்தா கண்ணை முடியல யோசிப்பேன் தெரியுமா. நான் அப்படி கண்ணெல்லாம் முடி இப்படி பண்ணுறேன். ஒரு சைடு பிரெயின் சொல்லுது, டேய் கொன்னவன் பேர் கோலை தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு சைடு பிரெயின் கேட்குது, கொன்னவன் பேர் கோலை ஸ்டார்ட் ஆகும்னா கொன்னது கோவிந்த் சாமியா கோபால் சாமியா. வாயில் வரல, கோட்ஸே சிம்பிள் நேம் மறந்துட்டேன். தட்டுமா, கை நடுங்குது. டென்ஷன் ஆனால் வேர்க்கும். பேச்சாளர்கள், இளம் பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்குள்ளே வேர்த்து கொட்டும், கண்ணு கலங்கும், கை நடுங்கும். எனது வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பு, லாஸ்ட் ஹோப். அந்த மேடையிலேருந்து இறங்கிட்டேன், யாருமே கை தட்டல, அதுவும் போச்சு. குடுக்குன்னு ஓடுறேன். 17 வயசில் மனச்சோர்வில் யாரும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. என் காலேஜுக்கு பின்னாடி ஒரு பாழுங்கிணறு இருக்கு, பயங்கரமான ஓடுறேன். ஓடி போய் அந்த பாழுங்கணத்தையும் தாண்டி போய் காலேஜ் கேன்டீனில் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ பெரிய சோகமோ, கேன்டீனில் சாப்பிட்டா கொஞ்சம் குறையும் தெரியுமா. பப்ஸு, மாசா இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவும் போச்சு. லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம். போட்டி முடிந்தது, ஸ்பீக்கரில் ரிசல்ட் தான் சொல்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். வந்த ஜட்ஜஸ், அருமையான ஜட்ஜஸ் சொல்றாங்க, எல்லாரும் நல்லா பேசுறீங்க, ஆனா 1ஆம் ஆண்டு மாணவன் ராஜ்மோகன் ஒரு பையன் காந்தியை பத்தி வித்தியாசமா ஆரம்பிச்சு கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல காந்தியை பத்தி யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் மாதிரி கடகடன் வரிசைக்கிரமா சொல்லிட்டே வந்து காந்தியுடைய எல்லா கதையும் அழகா சொல்லி கடைசி நேரத்துல காந்தி செத்த துக்கத்தை சொல்ல முடியாம அழுதுகிட்டே ஓடினாம் பாருங்க. அவனுக்கு தான் பரிசுன்ட்டாரு. அதிர்ச்சியில் பப்ஸை நான் முழுகிட்டேன். கேன்டீன் என்ன சொல்றாரு, டே ராஜு உனே தாண்டா சொல்றாரு, ஓடுறான்றாரு. ஆனால் இருக்குனே, நானே வாயை தொடச்சிட்டு போறேன்னு ஓடுறேன். நம்ம தொகுப்பாளர் மாதிரி மேடைக்கு வரவும், மேடைக்கு ராஜமோகன் எங்க இருக்கிறீர்கள், மேடைக்கு வரும் கத்துறாங்க. மேலே ஏறுறா, கை கொடுக்குறாங்க, முதுக தட்டுறாங்க, வாழ்த்துக்கள் சொல்றாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றாங்க. அந்த ஜட்ஜி நல்ல மனுஷன். அவர் சொன்னார், தம்பி அதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிட்டியே, ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், சார் தொண்டை அடைக்குது சார். உன்னை நான் சொன்னது பப்ஸை. அதுக்கு அவர், ஏன்பா காந்தி அப்போ செத்த துக்கம் இன்னுமா உன் தொண்டை அடைக்குது. உன்ன மாதிரி ஒரு காந்தியை நான் பார்த்ததில்லப்பா. பிரின்சிபலை கூப்பிட்டு, சார் அருமையான பையன் சார், இந்த காலேஜுடைய பெரிய அசட்டன்ட்டார். ஒரு செய்தி என்ன தெரியுமா, 17 வயசு வரைக்கும் மேடைக்கு கீழே நின்று யாருக்கோ கைத்தட்டிய ராஜமோகன் வாழ்க்கையில் முதல் முறையாக மேடைக்கு மேலே ஏறி எனக்காக கைத்தட்டி 100 பேரை முதல் முறையாக பார்த்தேன். அந்த நொடி புதிய மனிதனா பிறந்தேன். இன்ஜினியர்ஸ்னா யாரோ பொருளை கண்டுபிடிக்கிறத நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், தப்பு. இன்ஜினியர்னா யாரு, சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறவன். ஒரு ப்ராப்ளம் இருக்கா, ஒரு இன்ஜினியர் சந்தோஷப்படுவான், ஏன் பெஸ்ட் சொல்யூஷன் அவன் கொண்டு வர முடியும். வெறும் லைட்டை கண்டுபிடிச்சா அவன் இன்ஜினியர் கிடையாது. இருண்டு கிடக்கிற உலகத்திற்கு வெளிச்சம் தேவை, அது எக்கனாமிக்கலா தேவை, அஃபோர்டபுளா தேவை, எனர்ஜி எஃபிஷியன்டா தேவை. அப்போ அந்த மின்சார விளக்கை கண்டுபிடித்ததால் தான் எடிசன் இந்த உலகத்தினுடைய ஆகப்பெரிய இனோவேட்டர். இன்ஜினியர் இஸ் நாட் அ இன்வென்டர், இஸ் அ இனோவேட்டர். இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். லைப்ரரிக்கு போனால் நமக்கு என்ன வராது, மேக்ஸ் வராது, இங்கிலீஷ் தகராறு, பரவாயில்ல, என்ன வரும், தமிழ் வரும். தமிழில் இருக்கே புக்கு தேடி எடுத்து படி. போ டி நகருக்கு போ, அங்கே நம்மளுடைய சீனியர்ஸ் படித்த அத்தனை எழுதின நோட்ஸ்லாம் இருக்குமே, எல்லாத்தையும் எடு, ஜெராக்ஸ் போடு, படி. நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வரலன்னா அந்த சப்ஜெக்டில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பான், அவன்கிட்ட போய் பேசுறது, மச்சான் நான் உனக்கு
இந்த பேப்பரை சொல்லித்தரேன், நீ எனக்கு அந்த பேப்பரை சொல்லிக் கொடு, குரூப் ஸ்டடி பண்ணு, கம்பைன் ஸ்டடி பண்ணு, நாலேஜ் ஷேரிங் பண்ணு. என் பிரின்சிபல் கூப்பிட்டார், தம்பி உன்னுடைய பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, உன்னோட எலோகேஷன் ஸ்கில். இன்ஜினியரிங் காலேஜ் ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா சிம்போசியத்துக்கும் போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண ஆரம்பித்தேன், எலோகேஷன் காம்படிஷன்ஸ்க்கு போக ஆரம்பித்தேன். லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து முட்டை மார்க் வாங்கிட்டு இருந்த ராஜ்மோகன் என்னோட ஹெச்ஓடி பிரின்சிபல் என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் கொடுத்த ஊக்கத்தால் அந்த மண்டல அளவில் ஜெயித்தேன், பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் ஜெயித்தேன், மாநில அளவில் ஜெயித்தேன். என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜில் ஹெச்ஓடி சொன்னது ஒன்றே ஒன்று தான், நீ நல்லா கலக்கிறடா, உன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் ஆளை பார்க்க முடியாது, ஆனால் உனக்கு ஒரு சேலஞ்ச். 6வது செமஸ்டர் வருகிற பொழுது இந்த கம்பஸ் உள்ளாரே டிசிஎஸ் வருவாங்க. டாடா இந்த தேசத்தினுடைய ப்ரைடு. உங்க பேட்ச்லயே டாப் நாச் ஸ்டூடெண்ட் டிஸ்டிங்ஷன் எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கையில தருவாங்க. அது 6வது செமஸ்டர்ல 7வது செமஸ்டர்ல நடக்கும். அந்த நாள் வரைக்கும் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ யாருக்கு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்னாங்க. நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்றேன் மேம்னு ஓடுனேன். ஓடிய வாங்கிட்டு எல்லா சின்ன போட்டி பெரிய போட்டி 2 பஸ் மாதிரி 3 பஸ் மாதிரி ஓடுறது. எங்க சிம்போசியம் நடந்தாலும், எங்க எலக்ஷன் நடந்தாலும், எங்க கல்ச்சரல்ஸ் நடந்தாலும் அங்க போய் நான் நிற்பேன். அந்த நாள் வந்தது. டிசிஎஸ் எங்கள் கேம்பஸ்க்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரியும், என் கூட படித்த என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு 6க்கு அப்புறம் எஸ் தான் என்னுடைய ஃப்ரெண்டு சதீஷ். அவன் பிளேஸ் ஆகிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். மீதி பேர்லாம் அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவனுடைய டேலண்ட்டை பற்றி. அந்த நாள் வந்தது. அதே தருணத்தில் பிபிசி இருக்காங்க பாருங்கள், உலகத்தினுடைய பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆஃப் மிகப்பெரிய நிறுவனம். அவங்க சென்னையில் ஒரு எஃப்எம் தொடங்க போகிறாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க, நான் அங்கே போகிறேன். அவங்களுக்கு டெக்னாலஜி தெரிந்த, தமிழும் தெரிந்த ஒரு நல்ல அறிவிப்பாளன் தேவை. நான் இங்கே போகிறேன். நண்பர்களே, அன்று ஃபோன் பேசிக்கிட்டோம். எனது நண்பன் நான் படித்த கல்லூரியில் 2000 மாணவர்களில் முதல் மாணவனாக டிசிஎஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குவதற்கு 24 மணி நேரம் முன்பே என் கேம்பஸ்லேயே முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிபிசியிலிருந்து வாங்கினது ராஜ்மோகன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ராஜ்மோகன். அசந்துட்டாங்க. ஒரு டிஸ்டிங்ஷன் பையன், எந்த வகையிலும் குறைச்சல் இல்லை. அவனுக்கு ஒரு திறமை இருக்குன்னா உனக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த தனித்திறமையை கண்டுபிடிக்கிறது தான் கல்ச்சுரல்ஸ். வெறும் டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது. கல்ச்சுரல்ஸ் வேணும், அதுவும் வேணும், என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும். ஆனால் அதுலேயும் நீ பெஸ்ட். எது பண்ணாலும் நீ அதில் பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு கேள்வி, இந்த கன்மைக்கு கீழே பாஸ் பண்ணுங்க. யாராவது ஒரு வாலண்டியர் வாங்க. இந்த மைக் இருக்குல்ல மேடம், இந்த கன் மைக்கை ஸ்டூடெண்ட்ஸில் யாருக்காவது கொடுங்க. பயப்படாதீங்க. நான் கேட்குற கேள்வி சத்தியமாக சிலபஸ்லேருந்து கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கே தெரியாது. டக்குன்னு ஏதாவது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை கொடுங்க. ஒரு லைனில் ஆன்சர் சொல்லுங்க. எந்த ஸ்டூடெண்ட் நல்ல ஸ்டூடெண்ட்? முதல்ல அந்த பாப்பாக்கு எல்லாம் கை தட்டுங்க. கான்ஃபிடென்ட்டாக வாங்கிச்சு பாருங்க. வெரி குட். யாருமா நல்ல ஸ்டூடெண்ட்? உன்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டூடெண்ட் தான் யாரு சொல்லுங்க. நீ தானா? இவ்வளோ தன்னடக்கமான குழந்தையடா பார்த்ததுல. ஏன் அவங்க எதனால நல்ல ஸ்டூடெண்ட்? என்ன குவாலிட்டி இருக்கணும் அவங்களுக்கு? சும்மா சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவங்க வந்து ஸ்டாஃப்ஸை மதிக்கிறது, படிக்கிறது, அம்மா அப்பா. மதிப்பு மிக்க மாணவியா இருக்க நீ. வாழ்த்துக்கள். இந்த பக்கம் பசங்க கிட்ட கொடுங்க. யார் நல்ல ஸ்டூடெண்ட்? யாரா ஒருத்தங்க யார் வந்து ஒரு சப்ஜெக்டோ அந்த இது படிக்கிறோம் நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ எனக்கு ஓடி இல்லை, அட்டண்டன்ஸ் இல்லை, சரி சார் சாரி சார் அப்படின்னு கேட்டு அந்த சப்ஜெக்டை வந்து கடைசி நைட்டு உட்காந்து 4 சிலபஸ் எடுத்து பக்கத்து ஹாஸ்டல் ரூம்க்கெலாம் போய் உட்காந்து படித்து அடுத்த நாள் 50 மார்க் வாங்கி அடாப்ட் பண்ணி இவால்வ் ஆகிறவன் தான் நல்ல ஸ்டூடெண்ட். வெரி குட். அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். விரல் விட்டு என்ட்ரவங்க நிற்கங்க. 5 ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, கொரோனா காலத்தில் யார் யாரும் என்னென்னமோ கண்டுபிடிச்சாங்க. வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப் சேனல்ஸ் கண்டுபிடிச்சோம். எங்கள் வீட்டிலாம் யூடியூப் பார்த்து சமையல் பண்ணலாம்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க. கொரோனா காலத்தில் எங்கள் வீட்டில் நான் குலாப் ஜாமுன் பிரியாணி சாப்பிட்டேன். முதல் நாள் குலாப் ஜாமுன் பண்ணாங்க, வேகவே இல்லை. 2வது நாள் பிரியாணி பண்ணாங்க, குக்கரை விட்டு பிரியவே இல்லை. 3வது நாள் குலாப் ஜாமுன் பிரியாணி சாப்பிடு அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த கொடிய கொரோனா காலகட்டத்தில் புதுக்கோட்டை தாண்டி சார் உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு சின்ன கிராமம், குக்கிராமம், குடிசை வீடு. அங்கே ஒரு பொண்ணு ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் யூஸ் பண்ணுறா. என்ன தெரியுமா பண்ணா? ஒரு குவிஸ் காம்படிஷன் கலந்துக்கிட்டா. அந்த குவிஸ் காம்படிஷன் நடத்தினது நாசாவுடைய துணை அமைப்பு. அந்த குவிஸ் காம்படிஷனில் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற கிராமத்திலிருந்து வந்த ஜெயலட்சுமி ஜெயிச்சிட்டா. நாசால இருந்து ஒரு இமெயில் வருது, வி ப்ரொவைட் யூ வீசா, அமெரிக்காக்கான வீசா, அகாமடேஷன், ஃபுட் எல்லாத்தையும் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கோம். ஒன்று உங்கள் சைட்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நீ போட்டுக்கோ. இமெயில் வந்துருச்சு. ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? 1.5 லட்சம் அமெரிக்காவுக்கு. அந்த குழந்தை குடிசை வீட்டில் வாழ்கிற குழந்தை. நல்லா கவனிங்க, அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது. அப்பா கிடையாதுன்னா அப்பா உயிரோடு இருக்கிறாரு. டிஸோன் பண்ணிட்டு போயிட்டார், வீட்டை விட்டு ஓட்டார்.
அவங்க அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அப்பா பிரிந்ததுலேருந்து மனதளவில் கொஞ்சம் மன சஞ்சலம் புரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு தம்பி, அவனும் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பார்ட் டைமாக இந்த குழந்தை வேலை பார்த்துக்கிட்டு தான் தம்பியை படிக்க வைக்குது, அவங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவை பார்த்துக்குது. அது அமெரிக்காவுக்கு போனால் 1.5 லட்ச ரூபா டிக்கெட் வேணும்னா சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுது. நிறைய பேர் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க. எதிர்பாராமல் 25 லட்ச ரூபா வந்துருச்சு. அந்த குழந்தையுடைய நேர்மை பாருங்கள், எனக்கு 1.5 லட்ச ரூபா போதும், ஃப்ளைட் டிக்கெட் அவ்வளோதான் ஆகுன்றாங்க. இந்த காசையெல்லாம் உங்களுக்கு திருப்பி அனுப்புங்கன்னு பேங்க்கில் சொல்லுது. பேங்க்கில் முடியாதுமா, அது நாட் பாசிபிள், அவங்க போட்டது தான் அப்படின்றாங்க. ஒரு தனியார் அமைப்பு வந்து சொல்லுது, இது மாதிரி சேவை செய்யக்கூடிய என்ஜிஓ அமைப்பு, இது உன் காசுமா, உனக்கு வீடு கூட இல்லை, ஒரு டாய்லெட் பாத்ரூம் கூட இல்லை, நீ வேணா வீடு கட்டிக்கையானாங்க. அந்த ஏழை குழந்தையுடைய அறத்தை பாருங்கள் சார், நேர்மையை பாருங்கள். நான் என்ன வேணா பண்ணலாமா, என்ன வேணா பண்ணலாம், நான் எது பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டீங்களா, எதுவும் கேட்க மாட்டோம். எல்லாரும் நினச்சாங்க அது வீடு கட்டிக்கணும். அது என்ன தெரியுமா பண்ணிச்சு, லாங் சைஸ் நோட்டையும் பேனாவை எடுத்துக்கிட்டு தான் கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு வீட்லையும் போய் ஒரு சென்சஸ் எடுத்தது. எந்தெந்த வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்களோ, எந்தெந்த வீட்டில் அந்த குழந்தைங்க ஆக்சஸ் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கஷ்டப்பட்டு அந்த பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்களோ, எந்தெந்த வீடுகளில் அப்படிப்பட்ட வீடுகளில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லையோ அது ஒரு லிஸ்ட்டாக எடுத்து தனக்கு வந்த 25 லட்சத்து மூலமாக 126 ஏழை வீடுகளுக்கு இலவசமாக கழிப்பறைகளை கட்டி கொடுத்தால் புதுக்கோட்டையினுடைய ஜெயலட்சுமி. கதை இன்னும் முடியலை, கதை முடியலை. இது சர்வோதய அமைப்பில் பெரிய செய்தியாக மாறுது. பல கிராம சபை கூட்டங்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. சொல்லும்போது எனக்கு சிலுக்குதுரா. மகாராஷ்டிராவில் நான் பல வாட்டி போய் பேசி வரோம், பாம்பே தமிழ்ச்சங்கத்தில். மகாராஷ்டிராவில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய புத்தகத்தில் 4ஆம் பக்கத்தில் ட்ரீம் கேச்சர், கனவுகளை தேடி பிடிப்பவள்னு புதுக்கோட்டை ஜெயலட்சுமியை பற்றி பாடத்திட்டத்தில் சிலபஸில் வச்சு மகாராஷ்டிரா படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ஏழை குழந்தை, அடுத்த நாள் அடுத்த வேளை உணவு இல்லாத ஒரு குழந்தை, அப்பா இல்லை, வீட்டில் காசு பணம் இல்லை, முழு திறனோட அம்மா இல்லை. அது வெறும் மார்க் வாங்கணும்னு நினைச்சதா, மதிப்பெண் வாங்கணும்னு நினைச்சதா? இல்லை, சமூகத்தில் மதிப்பு வாங்கணும்னு நினைச்சது. இந்த வாழ்க்கை அவளுக்கு எந்த திட்டத்தையும் தரல, ஆனால் அவளுடைய வாழ்க்கையை மகாராஷ்டிராவில் பாடத்திட்டமாக மாற்றிட்டா. நம்பர் 1 புதுக்கோட்டை ஜெயலட்சுமி. 2வது ஸ்டூடெண்ட் மேலூரில் ஒரு பையன் 11ஆம் கிளாஸ் படிக்கிறான். இன்னைக்கு அவார்டு வாங்க போகிற தம்பியை பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் வந்து, சின்ன பையன் அழகாக வந்திருக்கிறான் ஸ்கூல்லேருந்து ஜம்முன்னு. 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது அன்றைக்கி வீட்டில் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன், வீட்டில் இருக்க முடியல. அம்மா உன்னோட நான் வேலைக்கு வரவா, வா. அவங்க அம்மா எங்கே திரும்ப வேலைக்கு போகிறாங்க, கல்யாண மண்டபத்தில் பூட்டு ரூமுக்குள்ளார 50 கிலோ வெங்காயத்தை வெட்டுறாங்க. கல்யாண வேலை செய்கிறவங்க. இவனுக்கு கண் எரியுது, கண்ணில் மூக்கில் தண்ணி கொட்டுது, வெளில வந்து நிற்கிறான். அந்த பெரிய கல்யாணத்தில் சமைச்சு போட்டு அந்த அம்மா வெளில கையை காலை கழுவிட்டு நடந்து வரும்போது வீட்டுக்கு வர வழியில் கேட்குறான், அம்மா உனக்கு கண் எரியலையா, உனக்கு மூக்கில் தண்ணி வரலையா, எப்படிம்மா இதை பண்ணுற? அம்மா சொல்கிறாங்க, நமக்கு அப்பா இல்லடா, இந்த கண்ணிலேருந்து வருது பாரு, அது இன்னும் ஒரு வருஷம் தான், நீ +2 படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா அந்த கண்ணீரை நீ தொடச்சிட. சாதாரணமாக சொன்னாங்க. அந்த பையன் சுமாராக படிக்கிற பையன் சார். அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறான், பப்ளிக் எக்ஸாம் எழுதுறான். அவன் பேர் கார்த்திக். மேலூரில் இருந்து சுமாராக படிக்கிற கார்த்திக் அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருது. மதுரை மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாங்கிய பையனாக மாறுகிறான். தலைப்புச் செய்தியில் வரான். கதை இன்னும் முடியலை. ஐஐடி பற்றி உங்களுக்கு தெரியும், ஜேடிவி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ டஃப்னு. ஐஐடி எக்ஸாமை கிராக் பண்ணுறான், போய் சேர்ற. ஐஐடியில் 3rd இயர் படிக்கும்போது நீங்கள் ஒரு சிம்போசியம் போகலாம், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். இவன் ஆர்வத்தை பார்த்து ஃபஸ்ட் இயர்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான். காலேஜ் கொண்டாடுது. ஃபஸ்ட் இயர்லேயே அந்த ப்ராஜெக்ட் டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட் இயரில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மினிஸ்டர் கையால் அவார்டு தராங்க. மினிஸ்டர் கையால் அவார்டு வாங்கினா ஐஐடி கொண்டாடிய அந்த மேலூர் காத்துக்கூடிய ஃபஸ்ட் இயர் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? மனிதர்களே இல்லாமல், கண்ணீரை வரவழைக்காமல் டன் கணக்கில் வெங்காயம் வெட்டக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மிஷினை மேலூர் கார்த்திக் கண்டுபிடிச்சான். சாதாரண பையன். அவன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீ இதுக்கு பேட்டன்ஸ் வாங்கிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வரும் சொன்னா அடிச்சா பாருங்க நம்ம பையன். நான் பேட்டன் வாங்கினா காசு வரும், எங்கள் அம்மாவுடைய ஒரு தாயினுடைய கண்ணீர் போகும், நான் இதை பேட்டன் வாங்காமல் இந்தியாவுக்கு ஃப்ரீயாக தரேன், இந்திய தாய்மார்கள் யாருமே நீ வெங்காயம் வெட்டி கண்ணீர் வரவே கூடாது, அத்தனை பேருக்கு இந்த மெஷின் வந்து யூஸ் ஆகட்டும், ஒரு மிக்சி மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னு ஃப்ரீயாக கொடுத்துட்டான் சார் மேலூர் கார்த்திக், ஸ்டூடெண்ட் நம்பர் 2. யோசிச்சு பாருங்க, நம்மளை யோசிச்சு பாருங்க. 3வது பையன், சின்ன பையன், கிருஷ்ணகிரியில் சங்கரன் ஒரு பையன். அவங்க ஸ்கூலுக்கு வந்து கலெக்டர் அடிக்கடி விசிட் வருவார். நம்ம படிக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு விசிட் வருவாங்கல்ல, பிடிஓ சிஓலாம் வருவாங்க. அப்போ கூடவே கேமரா எடுத்துட்டு மீடியாலாம் வர்றாங்க. நீ என்ன போகிற கலெக்டர், நீ என்ன போகிற எஸ்பி, நீ என்ன போகிற டாக்டர், இவன்ட்ட போகிறார், நீ என்ன போகிற? அவன் சொன்ன பதில் எல்லாம் சிரிச்சிட்டாங்க. நீ என்ன போகிற? நான் இட்லி சயின்டிஸ்ட் ஆவன் சார், கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. டேய்
சயின்டிஸ்ட் அவன் சொல்லு, இல்லை ஹோட்டல் வைப்பேன்னு சொல்லு, அதனே இட்லி சயின்டிஸ்ட் அவன் சொன்னா, இல்லை சார் எங்கள் அப்பா தள்ளு வண்டி வச்சிருக்கிறாரு கையேந்தி பவன், நைட்டில் நாங்கள் போய் தான் வேலை பார்ப்பேன், அந்த ஒரு குக்கரில் 26 இட்லி தான் சுட முடியும், வர்ற கஸ்டமர்லாம் அண்ணா சூடா இட்லி இருக்காம்பாங்க, இதான் வந்துருச்சு சார் இந்தா வந்துருச்சு சார், அவர் தவிப்பார், அவசரமாக எடுத்து அவர் கையே வெந்து போயிடும், அதுக்கு நான் ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடி யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஒரு நாள் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பையன் உருவாக்கிய இண்டஸ்ட்ரியல் குக்கர் மூலமாக 5 நிமிடத்தில் இன்னைக்கு 1000 இட்லிகளை உருவாக்க முடியும். அந்த கலெக்டர் அதுக்கு ஃபண்டு பண்ணியிருக்கிறார். சொன்னதை செய்தி காட்டினான். கிருஷ்ணகிரியில் சங்கர் ஒரு சாதாரண பையன், அவங்களாம் 11th 12th ஃபர்ஸ்ட் இயர் இதை பண்ணிட்டாங்க. இப்போ தான் பாயிண்ட்டு, நம்ம ஃபைனல் இயர் வந்துட்டோம், 3வது வருஷத்தில் படிக்கிறோம், கோட்டு சூட்டு ஐடி கார்டெலாம் போட்டு வரோம். வெளியே இன்ஜினியர்னு சொல்ல மாட்டோம் தெரியுமா, யாராவது இன்ஜினியர் இருக்கீங்களா அப்படியே கீழே போயிடுவோம், எதுக்கு வம்பு, ஏதாவது சிலபஸ்லேருந்து கேட்டுருவாங்க. மிக முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். சாதாரண விஷயம் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் ஜாஸ்மின் அந்த பாப்பா பேர், +2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டுனா, +2ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தால் போய் போயிட்டு எடுப்பாங்களே எடுக்கிறாங்க, அது குழந்தை வழக்கம் போல எல்லாம் சொல்லுது. கூட இருக்க ஜாஸ்மின் ஃப்ரெண்டு சொல்கிறேன், சார் அவளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ பிரேக்கில் எல்லாரும் படுத்து தூங்குவோம், டீ காஃபி குடிப்போம், இவன் மட்டும் அப்போ எழுந்து நின்று சத்தமாக படிப்பா, ஏன்னு கேளுங்களேன் அப்படின்பா. கேட்குறாங்க ஏம்மா, அந்த குழந்தை சொல்லுது தயங்கி, இல்லைங்க எங்கள் அப்பா பாய் விற்கிறவர், சைக்கிளில் பாயெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் ஸ்கூல் காம்பவுண்டை தாண்டி 11 மணிக்கு விற்றுட்டே போவார், சத்தம் போட்டு பாயின்னு கத்துவார், அப்போ கொஞ்சம் கிண்டல் கூட பண்ணுவாங்க, எனக்கு ஆரம்பத்தில் சங்கடமாக இருக்கும். அப்புறம் தான் யோசித்தேன், எங்கள் அப்பா ஏன் தெரியுமா கத்துறாரு, கண்ணு நான் வெயிலில் மண்டே புழக்கிற வெயிலில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த பாயை விற்றுக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக தான் கஷ்டப்படுறேன்னு அவர் சொல்கிறாரு. அவருக்கு பதில் நான் ஏதாவது சொல்லணும்ல சார், அதனால் அவர் பாய் வித்துட்டு போகும்போது நான் டக்குன்னு அந்த நேரத்தில் ஒரு திருக்குறளை சத்தம் போட்டு படிப்பேன், ஒரு கால்குலேஷனை படிப்பேன், ஒரு ஃபார்முலா சத்தம் போட்டு படிப்பேன். நான் இவங்களுக்காக இல்லை சார், எனக்காக இல்லை சார், வெளில வேற சிந்தனை அப்பாக்காக படித்தேன் சார் சொல்லிட்டு போயிட்டா சார். +2ல் மாநிலத்தில் நம்பர் 1 பாய் விற்கிற சரி ஒரு அப்பாவுடைய ஒரு குழந்தை. நான் இந்த ஊருக்கு வரேன், கோயம்புத்தூருக்கு வரேன், இதே மாதிரி ஊராக போய் காலேஜாக பேசுகிறவன் நான். இதே கோயம்புத்தூரில் இன்னொரு கல்லூரிக்கு பேச போனேன், அந்த காலேஜில் யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அகாடமிக்ஸ்லாம் அடுக்குனாங்க, அதை எடுத்து இப்படி வச்சுட்டேன். இருக்கட்டும் சாமி, வேறு இனோவேட்டர்ஸ் யாராவது இருக்காங்களா, ஒரு லிஸ்ட்டை வச்சாங்க, ஆடி போயிட்டேன் நான். அந்த காலேஜுக்கு எப்போவுமே அந்த பசங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க நான் தான் போவேன், இனோவேட்டிவ் ப்ரைஸஸ் தருவாங்க. என்ன தெரியுமா அப்போ நான் சின்ன விஷயங்கள், ஒரு குழந்தை அவங்க அப்பா வந்து ஸ்டாப்லர் பின்ன வச்சுருப்பாராம், ஸ்டாப்லர் ரொம்ப அடிச்சுட்டா அது காலி ஆகிடுச்சுட்டா அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் இல்லாமல் அந்த குழந்தைய போட்டு அடிப்பாராம். அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு, ஸ்டாப்லர் ஓப்பன் பண்ணால் உள்ள கேட்ரேஜ் வரும்ல சார், அந்த பல்லு மாதிரி இருக்கும், அதில் கடைசி 10 பின்னுக்கு தான் நெயில் பாலிஷால் அப்படி சிகப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாப்பிள் பண்ணும்போது அது கலர் மாதிரி வந்துச்சுன்னா கேட்ரேஜ் முடிய போகுதுன்னு அர்த்தம். இதை அப்ளை பண்ணியிருக்கு, பேட்டர்ன் அப்ளை பண்ணியிருக்கு. பேட்டர்ன் அப்ளை பண்ணதை கேள்விப்பட்டு ஒரு கம்பெனி அந்த குழந்தைக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு குழந்தை அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்பயுமே சண்டை வருமா கோயம்புத்தூரில், ஏன்னா சிலிண்டர் காலியாக போகுதுன்னு அந்த அம்மா சொல்லுமா, காலியான பிறகு புக் பண்ணலான்னு அப்பா சொல்லுவாராம், காலி ஆயிருமா சிலிண்டர் வரலாம் சண்டை தான் வருமா. இது அவங்க ப்ரொஃபஸர்கிட்ட பேசி ஒரு சின்ன சென்சார் பண்ணி, அந்த எல்பிஜி சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் சென்சாரை வச்சுருக்கு, வெயிட் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வருது, அண்டர் 1 kg போகும்போது சென்சார்லேருந்து ஏஎம்எஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எஸ்எம்எஸ் புக்கிங் சென்டருக்கு போய் சிலிண்டர் தானாக வீட்டுக்கு வந்துடும், வீட்டில் சண்டை வரல, சிலிண்டர் மட்டும் தான் வருது. அந்த குழந்தைக்கு ஒரு பரிசு. இன்னொரு பையங்க நான் ஆடி போயிட்டேங்க, பிறவிலேயே சில குழந்தை காது கேட்காம பிறக்கும் தெரியும்லாமா, அந்த குழந்தைய வந்து ரொம்ப கஷ்டம், அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அமெரிக்காவுக்கு தான் போகணும். அந்த குழந்தைக்கு இந்த காதுக்கும் பின்னந்தலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் ஒரு சின்ன சிப்பை மட்டும் இம்ப்ளான்ட் பண்ணி, பிறவிலேயே காது கேட்காத குழந்தைக்கு நாம் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஒரு ஹெட்ஃபோன்ஸு, அந்த செலவில் ஒரு கேஜெட்டை பண்ணி 60% காது கேட்கக்கூடிய ஒரு கருவியை அங்கே 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் மாணவன் கண்டுபிடிச்சிட்டான் சார். அவன் கையை பிடிச்சி எத்தனை குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றிட்டான். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் சொல்லுவோம்ல, அண்ணன் திருக்குறளை சொன்னார்ல, இதெல்லாம் லாப கணக்கா புண்ணிய கணக்கு. இந்த 5 வகையான மாணவர்கள் நான் இந்த மன்றத்தில் ஏன் சொல்கிறேன், அடுத்த காலேஜில் நான் பேசும்போது உங்கள் காலேஜிலேருந்து அப்படி ஒருத்தர் வரணும். வாழ்க்கையான சாதாரண விஷயம் கிடையாது, உலகம் மாறிக்கிட்டே தான் இருக்கணும், மாறிக்கிட்டே தான் இருக்கணும். யார் மாற்றுறது, நாங்கள் தாங்க மாற்றுறேன். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். இந்த உலகம் மாறுறதுக்கு யார் காரணம், நாங்கள் தான் காரணம், இன்ஜினியர்ஸ் தான் காரணம். ப்ரௌடாக சொல்லு. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா இந்த தமிழ்நாடு இது மாதிரி? இதை மாற்றினது யார்? இன்ஜினியர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இனோவேட்டர்ஸ். நாம் கொண்டு வந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் கிடைச்ச தமிழ்நாடு திரும்பிய திசையெல்லாம் வறண்டு போயிருக்கு, எங்கே பார்த்தாலும் கருவேல மரம். ஆனால் என்ன பண்ணாங்க, 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, ஆக்சஸ் டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ஈஸ் அவுட் பண்ணாங்க.
இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி பிரைவேட் பேங்கிங் என்ன பண்ணாங்க, 3 கிலோமீட்டரில் ஒரு ஏடிஎம், 5 கிலோமீட்டரில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், 7 கிலோமீட்டரில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ், இதை பண்ணி இந்தியா முழுக்க 10,000 கோடி வணிகமாக அதை மாற்றிட்டாங்க. ஆனால் விதை யார் போட்டது? நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ். நாம் இன்று கோட்டு சூட்லாம் போட்டு உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் கோட்டு சூட்டு போட்டு இப்படி ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காருவதற்காக ஒரு தலைமுறையே தங்களை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த அறிவார்ந்த சிஐடி மன்றத்தில் உண்மையிலே சொல்கிறேம்மா, நீங்கள் அணியக்கூடிய மணிகள் இருக்குது பாருங்கள், அது உன் தந்தையினுடைய வியர்வை துளிகள். அந்த மனுஷன் ரத்தத்தை விரைவாக சிந்தி உங்களுக்கு மணி எல்லாம் வாங்கி தர்றாரு. பசங்களுக்கு சொல்கிறேன், நீ ஓட்டுற பாரு வண்டி, அது பெட்ரோலில் உள்ள உன் தந்தையினுடைய ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. 40-45 வயது ஆன ஒரு ஆண்களுக்கு வந்து லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு தெரியும் சம்திங் ராங், போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் தோணும், போக மாட்டார். ஏன்? போனால் 5 லட்சம் 10 லட்சம் செலவு வைப்பாங்க, பைபாஸ் வைப்பாங்க, ஆன்ஜியோம்பாங்க. என் பிள்ளை இப்போ தான் காலேஜ் சேர்ந்துருக்கு, அது 4 வருஷம் கோர்ஸை முடிச்சுட்டோம், ஒரு 4 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை அது கேஸ் டபுள் சோடா குடிச்சா சரியாக போயிடும்னு தன்னுடைய நெஞ்சு வலியை கூட மறைக்கக்கூடிய தியாகி உலகத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா உங்கள் அப்பா மட்டும்தான். நீ உறுப்புணுங்கிறதுக்காக தன் நெஞ்சு வலியை பொறுத்துக்கிறார். ஆனால் அது வளரும் போது தெரியாது. நான்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது யார் வில்லன், உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யாருன்னு கேட்டால் எங்கள் அப்பா அப்படிமே. நான் ஹாலில் இருப்பேன், அவர் ஹாலுக்கு வந்தாருன்னா ஏன்ச்சு அப்படியே பெட்ரூம் போயிடுவேன், அவர் பெட்ரூம் தரனா ஏன்ச்சு அப்படியே கிச்சனுக்கு போயிடுவேன், அவர் கிச்சனை தான் நான் வீட்டை விட்டு கிளம்பி வெளில போயிடுவேன். நேரடியாகவே பேசிக்கவே மாட்டோம். அம்மாட்ட கேட்பேன், மா எப்படிம்மா இந்த மனுஷனை போய் எப்படிம்மா நீ சூஸ் பண்ண, வெரி சேட். அவர் என்கிட்ட டேட்டா பேச மாட்டார். என்ன துரை சாப்பிட்டாரா, வெளில போயிட்டாரா, என்னவா மார்க்கு, ஏதோ யூனிட் டெஸ்ட்லாம் காலி போல இருக்கு, இப்படி தான் பேசிக்குவோம். ஆனால் உண்மையிலே நான் வளர்ந்து கல்யாணமாகி ஒரு நாள் எனக்கு குழந்தை பிறந்தது. என்னுடைய முழு பிரசவத்தின் போது என் மனைவி கூடவே இருந்தேன். நான் தான் என் மனைவியை குளிப்பாட்டேன். அவங்க அப்பா அம்மாலாம் ஃபாரினில் இருக்கிறாங்க. நான் அந்த ஓடி ட்ரெஸ்ஸை போட்டு நான் கூப்பிட்டு போய் அந்த முழு பிரசவத்தை போய் டாக்டரும் நானும் அந்த செவிலியர்களும் கூடவே இருந்தோம். குழந்தையை எடுத்து என் கையில் முதல்ல கொடுத்தாங்க பாருங்க. வெளியில் வர அதுக்குள்ளே ஊர்லேருந்து எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க. என்னடா எங்கள் அப்பா காலில் விழுந்துட்டேன் நான். உன் தந்தையினுடைய அருமை நீ தந்தையாக ஒரு நாள் மாறும்போது தான் உனக்கு தெரியும். உன் தாயின் அருமை நீ ஒரு நாள் தாயாக மாறும்போது தான் தெரியும். நீ யார்? அவங்க உடம்புல இருந்து வெளில வந்த கை கால் முளைத்த அவர்கள் உடலினுடைய ஒரு சிறு பகுதி. அவங்களுக்கு தயவு செய்து வில்லனா பார்த்துறாது, அவங்களை இதயத்தில் வைத்து நீ கும்புன். சின்ன வயசில் யோசிச்சு பார்க்குறேன், கோயில் போகும்போது சாமி தெரியாது, ஏன்னா நம்ம குழந்தை சின்னதாக தானே இருப்பா, அப்பா சாமி தெரிலப்பாம வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஏறா அப்படிம்பாரு. நான் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு ஆட்டிடியூடு, செருப்பு கால் போட்டு தான் இருப்பேன். செருப்பு காலோட அவருடைய வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை மேலே ஏறுவேன். தொலைச்சிக்கலாம் ஏறாம்பாரு, தோளில் ஏறி நிற்பேன். சாமி தெரியுதாம்பாரு, தெரியுதுப்பா அப்படிமே. அப்போ நினச்சேன் நான் பார்க்கறதா சாமின்னு. இப்போ தான் தோணுது, யார் மீது ஏறி நின்றுக்கிட்டு இருந்தோன்னா அவர் தான் என் குல சாமி என்பது நான் இன்னைக்கு அப்பாவான பிறகு தான் தெரியுது. யார் சார் பண்ணுவா, யார் பண்ணுவா? இந்த விஜய் டிவி தமிழ் பேச்சு ஜெயிச்ச பிறகு உலகம் ஃபுல்லாக போனேன் சார். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஹாங்காங், சைனா, துபாய், கட்டார், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, செஷல்ஸ் வரைக்கும் போய் பேசிட்டு வந்தேன் சார். அங்கெல்லாம் எப்படி தெரியுமா, 14 வயசுக்கு மேலே பையனை விட்டுருவாங்க. அவன் பீஸா ஹட்டில் வேலை பார்ப்பான், மெக்டியில் வேலை பார்ப்பான், பெட்ரோல் பங்க்கில் கேஸ் ஸ்டேஷனில் வேலை பார்ப்பான். 18 வயசுக்கு மேலே வீட்டை விட்டே துரைத்துருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீ காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும், உனக்கு கல்யாணம் நல்லது கெட்டது ஆகிற வரைக்கும் என் புள்ள, என் பொண்ணு, என் பாப்பா, என் பையன் உன்ட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் வெளியில் உன்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க. 7G ரெயின்போ காலனி மீம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். யாரோ ஒருத்தன் எப்படியோ ஒருத்தன் வந்துட்டான், அவனை எதுவுமே பாராட்ட மாட்டாங்க. ஆனால் சொந்த பிள்ளையை திடீர் நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன், நீ எங்கே உருப்பிட போகிற, என்ன நீ உருப்பிடக்கூடாதுன்னு ஆசையா, வேற எவனையும் என் பிள்ளைய அப்படியே சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு அவர் முந்திக்கிட்டு சொல்கிறார், நீ ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு கேம்பஸில் பிளேஸ் ஆகிட்ட, அதை போய் கொடுத்து போகிற, நீங்கள் நைட்டு மனுஷனுக்கு தூக்கம் வராது, ஏன் புள்ளடி பொண்டாட்டிட்டு பெருமையாக பேச. முதல் நாள் வரைக்கும் திட்டுவார், ஆனால் அடுத்த நாள் சந்தோஷமாக பார்ப்பார். உலகத்திலேயே நீங்கள் உண்மையிலேயே தொட்டு வணங்க வேண்டிய தெய்வம் இருக்குன்னா உங்கள் அப்பா அம்மா தான். அவங்களுக்கு ஒரு அரங்க நிறைந்த கைத்தட்டலை நீங்கள் தரணும். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை. இன்னொருத்தர் இருக்கார், உங்களையெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் விடும்போது என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றணும். இந்த காலேஜில் சேர்க்கும் போது சாரங்கிட்டலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது என் குழந்தைய கரை சேர்த்துருங்க சார் அப்படிம்பாங்க. எப்படியாவது என் பிள்ளை ஜெயிக்கணும்னு நினச்சா அது அப்பா அம்மா. எங்ககிட்ட படிக்கிற எல்லா குழந்தைகளும் ஜெயிக்கணும்னு நினச்சா அந்த ஆசிரியர்களுங்க. உங்கள் எல்லாருக்காகவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவங்க சாதாரண ஆள் கிடையாது. இங்கே இருக்க ஹெச்ஓடிலாம் அவங்கள பார்த்தாலே எனக்கு அனுதாபமாக இருக்கும். மண்டலூர் ஜூவில் 4 சிங்கத்தை ஒரே ரூமில் வச்சு மேய்ச்சிடலாம். 40 பசங்களும் ஒரு கிளாஸில் வச்சு ஒரு ஹெச்ஓடியோ ஸ்டாஃபை மேய்க்கவே முடியாது. வித்தியாசமாக இருப்போம். புது அறிவு கேள்வி கேளுங்க. தீப்பெட்டி எடுத்து புஷ்ஷுன்னு கிழிச்சு, இந்த நெருப்பு குச்சியிலிருந்து வந்ததா பெட்டியிலிருந்து வந்ததா அப்படின்னு ஒரு பையன்கிட்ட கேட்டேன்.
அவன் கிட்ட வந்து பூன்னு ஊதிட்டு எது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று விட்டது சார். நான் படிக்கும் போதெல்லாம் வகுடு எடுத்து வாரி அப்படி டக்கின் பண்ணிட்டு போகலன்னா உள்ளே விட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு காலேஜ் போய் பார்த்தா அவன் மண்டை புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி மாதிரி இருக்கு. நான் ரசிக்கிறேன். அப்படிதான் இருப்பான். காலம் மாறி போச்சு. நாங்கள் படித்தப்பெல்லாம் நெஞ்சுக்கிட்ட பெல்ட்டை போட்டு பேண்ட்டை போட்டு அப்படி நிற்போம், ஸ்டிஃபாக நிற்போம். எங்கள் பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவரைக்கிற மிஷின் இருக்கு பாருங்க, அதில் ஒரு துணி தொங்கும், அது போல் தொலான்னு இருக்கும். இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், ஜீன்ஸ். என்கிட்ட இருக்கு ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு, ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸு. அப்படி போட மாட்டான் பையன், முழுசாக போடவே மாட்டான். கிழிச்சது, கிழிச்சு தைச்சது, தைச்சு கிழிச்சது, பிராண்டி விட்டது, ஆசிட் அடித்தது, தேங்காய் துருவியில் துருவி எடுத்தது. அப்புறம் என்ன பர்பஸுக்காக பேண்ட்டு போடுறோம்? மானத்தை மறைக்க இடுப்பில் போடுறோம். அந்த கருமத்தை இடுப்பில் போட மாட்டான். அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முட்டிக்கும் இடுப்புக்கும் நடுவில் அது உருண்டுகிட்டு இருக்கும். அவன் பதட்டம் இல்லாமல் போயிடுவான். பார்க்குற எனக்கு சஸ்பென்ஸாக இருக்கும், எப்போ என்ன ஆகுமோ தம்பி பார்த்துப்பா, பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்க. காலம் மாறிடுச்சு. பசங்க மட்டும் அப்படின்னா பொண்ணுங்க அவங்க ஐயோ அவங்க அழிச்சாட்டியாக இருக்கு பாருங்க, தாங்க முடியாது. உண்மையிலே சார் அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க யோசித்து பார்க்கிறேன். பெரிய கொடுமை பெண்களுக்கு. வீட்டை விட்டு வெளில வர மாட்டாங்களாம்மா, வீட்டுக்குள்ளேயே தானே வச்சுருந்தாங்க உங்களையெல்லாம். வெளியில் ஏதாவது சத்தம் கேட்டால் ஜன்னலை திறந்து பார்ப்போம். பெண்களை எட்டி பார்ப்பேன், என்ன சத்தம்? ஓஹோ அடிதடியா. அன்னைக்கு ஜன்னலுக்கு பின்னாடி பெண்கள், இன்னைக்கு பெண்களுக்கு பின்னாடி ஜன்னல். அதில் நமக்கு ஆரியா தெரியும், பிக் பாஸ் ஸ்வீட்டர் ஆரி கூட தெரியும், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான். அந்த ஜன்னலில் ஒரு ஆரி ஒர்க்ஸ் தான். என்னது? இந்த கண்ணாடியெல்லாம் சிலுசிலாக உடைச்சி, கல்லுக்கெல்லாம் உடைச்சி பேத்து எடுத்து ஜன்னலில் குத்தி, அது ஜன்னல் வச்சா பரவாயில்ல, இன்னும் புது டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பக்கத்தில் இருந்து ஒரு கயிறு வரும், அந்த பக்கத்தில் இருந்து ஒரு கயிறு முட்டிச்சு போட்டு, அது அவுராமர் ஒரு குண்டை போட்டு எல்லாம் மாறிடுச்சு. அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணீங்க அரசாங்கத்தில், டெங்கு ஒழிக்கணும், கொசு ஒழிக்கணும், கொசு வலையை பயன்படுத்துங்க. இங்கே பெண்கள் தான் கையில் இங்கேருந்து இது வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கொசு வலையை வச்சு டிசைனர் சுடிதார்னு சொல்லி எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் அப்பா கடைசியாக எப்போ செருப்பு வாங்கினாரு, உங்கள் அம்மா கடைசியாக எப்போ புறவை வாங்கினாங்க, அவங்களுக்குன்னு என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஒன்றுமே கிடையாது. அவங்க ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க, எப்படியாவது என் குழந்தைய நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு இவங்க கிட்ட விட்டு போயிடுவாங்க. இவங்க படுற பாடு இருக்கு பாருங்க, ஆசிரியர்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஐயோ உங்களை சமாளிக்கவே முடியாது தம்பி, நீ தனியாக இருக்கும்போது நல்ல பையனாக தான் இருப்ப, சமர்த்து குட்டி, ஆஹா இந்த பையன் முகத்தில் பால் வெடிதுமைங்க. நீ மட்டும் குரூப்பாக இருக்கும்போது நீ ஒன்று பண்ணுவே பாரு, ஐயோ யோ யாராலையும் அடக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு வைராக்கியம், எப்படியாவது என்னுடைய பேட்சை சென்டம் ரிசல்ட் வாங்கிடுறோம், எப்படியாவது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரை கொண்டு வந்து நிறுத்தினேன், எப்படியாவது பிரின்சிபல் முன்னாடி என் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே அரியர் வாங்கல சார் அப்படின்னு சொல்லிடணும். சேலஞ்ச் பண்ணி படிக்க வைக்கிறது. நான் ஸ்கூல் படித்தப்பெல்லாம் டியூஷன் அனுப்பிச்சாங்க மேக்ஸுக்கு. சார் என்னை பயங்கரமாக கொட்டுவார், முட்டி போட வைப்பார். தியாகு சார் அவர் பேர். நான்லாம் எழுதி வச்சேன், என்னைக்காவது ஒரு நாள் இவர் ரோட்டில் போகும்போது ஒரு எரும மாடு அவுத்து விட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா லட்சியமாக வச்சுருந்தேன். 24 ஆண்டுகள் கழித்து சென்னை புத்தக கண்காட்சியில் நான் பேசுகிறேன். சென்னை புத்தக கண்காட்சியில் 3000 பேர் முன்னாடி அருமையாக பேசுகிறேன், புத்தகத்தின் அருமையை பற்றி பேசுகிறேன். பயங்கரமான கூட்டம், பெரிய சக்ஸஸ், பேசி முடிச்சுட்டு இறங்குறேன். 1000 பேர் வந்து என்னுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே புத்தக கண்காட்சி உள்ளார நடந்து போகிறேன், அந்த பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் வந்து கொண்டாடுறாங்க. ஒரே ஒரு குரல் வருது, டே ராஜ்மோகன். திரும்பி பார்த்தேன், தியாகு சார். எந்த சார்? எரும மாட்டை விட்டு இவர் முட்டை வைக்கணும்னு பிளான் போட்டேன், அதே மேக்ஸ் டியூஷன் சார். நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். சார் ஞாபகம் இருக்கா சார்? உன்னை எப்படா மறக்க முடியும்? உன் ஃபுல் ஸ்பீச் கேட்டான்டா, டீச்சர்ஸை பற்றி நீ பெருமையாக பேசுகிற, கண்ணு கலங்கிடுச்சிட்டா தம்பி. நீ நல்லா இருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சா? பசங்க என்ன பண்ணுறாங்க? டிவியில் நீ பேசுகிறத பார்ப்பேன், யூடியூப்பில் பார்ப்பேன், சூப்பராக பேசுகிறடா. என்னோடய ஏரியாவில் எல்லாருக்கும் சொல்லுவேன், எல்லாருக்கும் வீடியோ அனுப்புவேன், ஏன் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவேன். நான் அப்படியே சாஸ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து வாங்கிக்கிட்டேன். சார் உங்ககிட்ட நல்ல மார்க் வாங்கணுனோ இல்லையோ, உங்ககிட்ட நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டேன். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணும். என்னுடைய கார்ப்பரேட் லைஃப்பில் ராஜ்மோகன் சார் ஆக்சஸ் கார்டை, ஐடி கார்டை மறந்துட்டு வந்தார்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. ஏன் ஐடி கார்டை மறந்துட்டு வந்தால் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு, சீனியர்ஸ் அவர் மரியாதை குறைவாக பேசிட்டாரு, ராஜ்மோகனை ஹேண்டில் பண்ண முடியல, இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தார் அவர் சரியில்லை, ஒரு நாளும் ஒரு முறையும் சொன்னதே இல்லை. ஏன்? எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திற்கான மரியாதையை தர நீங்கள் சொல்லிக் கொடுத்தது நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை சார், நீங்கள் என்னுடைய தெய்வம் சார் அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போனார். நண்பர்களே, உங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைத்து உங்களை ஏற்றி விடுகிற ஏணி
இந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் தான். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு ஒன்று சொல்லணும், எங்கள் பசங்களும் கொஞ்சம் பாவம். ஃபாரின்லலாம் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். அங்கெல்லாம் குழந்தை பிறந்த என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டோனட் ஸ்வீட் கொண்டு வருவாங்க. சார் ஸ்வீட் எடுத்துக்கங்க, வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி பிறந்திருக்கார், ஸ்வீட் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஊரில் குழந்தை பிறந்தா ஃபோன் அடிப்பான், மாப்பிள்ளை எனக்கு கொல்லிப்போட புள்ள பிறந்துருச்சு. இதுதான் ஒரு லட்சியமா? ஆமாண்டா, ஆம்பளை புள்ள கடைசி காலத்தில் பிச்சை எடுத்தாவது என்னையை காப்பாற்றுவான். ஏன்டா உன்னையை காப்பாற்ற அந்த குழந்தை ஏன்டா பிச்சை? பாசிட்டிவாக பேசுடுங்க. காலையில் ஒரு குழந்தை எழுப்பும் போது என்ன சொல்லணும், செல்லக்குட்டி ராஜாத்தி என் சிங்கமே என் தங்கமே எந்திரியா வாயா இந்தியாவே ஒன்று தான் நம்ம அப்படி எழுப்பணும். அப்படியே எழுப்புறீங்க எல்லா வீட்லேயும். எரும மாடு தூங்குது பார், எனக்குன்னு வந்து பிறந்திய. காலையில் ஃபர்ஸ்ட் அவர் அப்படி கிளாஸில் வந்து உட்காரும் போது ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பாசிட்டிவாக சொல்லணும். இன்னைக்கு நீங்கள் சாதிக்க போகிறீங்க, உங்களையெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். உள்ள நுழைஞ்சோன்னு என்ன சொல்கிறீங்க, லாஸ்ட் பெஞ்ச் டோன்ட் டாக். நான் லாஸ்ட் பெஞ்ச் 4 வருஷம். என் பக்கத்தில் இருந்த இன்னொரு பையன், தூத்துக்குடி பையன், அவன்கிட்ட சொன்னேன், டே ஊர்லேருந்து வரும்போது இருட்டு கடைக்கு போ, அல்வா வாங்கி அதை அப்படியே இதில் ஹாட் பாக்ஸில் போட்டு திருநெல்வேலி இருட்டு கடை அல்வாவை நான் சாப்பிட்ணும், தூத்துக்குடியில் மக்ரோன் வாங்கிக்கோ, நேராக வந்துரு. இவ்வளோத்தையும் சொன்னேன். சண்டே அங்கேருந்து கிளம்புனா நேராக காலைல இறங்கி நேராக கிளாஸுக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் அவர் என்னுடைய கவிதா மேம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை உனக்காக தான் கொண்டு வந்தேன், சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ரு அப்படின்றான். நான் வேணாண்டா, உன் நட்பை கொஞ்சம் பொறு, பிரேக்கில் சாப்பிட்டேன். நீ சாப்பிடும், நான் கொண்டான்ட்டேன், சாப்பிட்ரு அப்படின்னா. ஃபர்ஸ்ட் அவர் மேம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்படி திறந்தோன்னே வாசம், பயங்கர வாசம். அந்த நெய்யை போட்டு முந்திரி பருப்பை போட்டு ஒரு அல்வா படிந்தாங்க. அந்த மக்ரூன் சாப்பிடும்போது, நான் படித்தது ஐடி டிபார்ட்மெண்ட்டு, பெண்கள் அதிகம். பொண்ணுங்க அவங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசி, ஏதோ சாப்பிட்றாங்கடி அல்வாடி மக்ரூன்டி, எதுவும் சாப்பிட்றாங்கடி ராஜ்மோகன்டி. நான் அமைதியாக இருன்றேன். இந்த சலசலப்பில் திரும்பி பார்க்காம ஒரு வார்த்தை கூட பேசாத எங்கள் ரோவை திரும்பி பார்க்காம கவிதா மேம் ஒன்று சொன்னாங்க, லாஸ்ட் பெஞ்ச் டோன்ட் டாக். எனக்கு சொல்லுன்னு கோபம் வந்துருச்சு. செய்யாத தப்புக்கு நீங்கள் அப்படி சொல்லாமா? வாய் நிறைய அவ்வளோ வச்சுக்கிட்டு, மேம் நான் ஒன்றும் பேசவே இல்லை மேம் அப்படின்ட்டு. திரும்பி ஏந்திரி. ஃபஸ்ட்டு அவர் என்ன வாயில், இவன்டா மேம் வெப்பன் சப்ளையர், அவனும் ஏந்திரி. அந்த கூட எங்கள் ரோவில் 4 பேர் இருப்பாங்க. அவனுங்க 2 பேர் வாயெல்லாம் தொடச்சி மாட்டிக்கிட்டானுங்க. தடால் ஸ்பூன்லாம் கீழே விழுந்து மொத்த ரோவும் கெட் அவுட்டுன்னு சொல்லி. பாயிண்ட் என்னன்னா, எவன் பேசினாலும் லாஸ்ட் பெஞ்ச் டோன்ட் டாக், லாஸ்ட் பெஞ்ச் டோன்ட் டாக். ஒரு படத்தில் கருணா சொல்வார், வண்ணாந்துறையில் ஒரு துணி காணாமல் போனால் கூட என்ன தூக்கி போட்டு விழுக்கிறாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக பேசி பழகுங்களேன். அந்த குழந்தைகிட்ட சொல்லும் போதே நீ வந்து பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும். நீ வந்து வருங்கால கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ சிவன் அப்படி வரணும், பாசிட்டிவாக சொல்லணும். நீங்கள் பாசிட்டிவாக சொன்னால் அவனும் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருப்பான். வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இதே விஜய் தொலைக்காட்சியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சி நான் போய் கலந்துக்கிட்டேன். பார்த்துருக்கீங்களா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை மனைவியும் கணவனும் சேர்ந்து புது அறிவு போட்டியில் கலந்துக்கிறது சார். என்னைய ஒரு புது அறிவில் சேர்ந்ததை நம்பி நண்பர் மாக்காப்பா கூப்பிட்டார், ஒய்ஃப் கூட போய் கலந்துக்கிட்டேன். முதல் நாள் முதல் நிகழ்ச்சி முதல் கேள்வி, மைக்கை ஒய்ஃப்ட்ட கொடுங்க நாங்கள். அப்போ தான் எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா என் ஒய்ஃபும் சூப்பர் ஸ்டார் ஒன்று எப்போ என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எதையாவது மைக்கை கொடுத்தோன்னா கோபிநாத் அண்ணன் கேட்டார், அம்மா ராஜமோகன் தம்பியை பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்லு. நான் யோசிச்சேன், என்ன சொல்லுவா? பெருமையாக அதை சொல்ல போகிறா. என் வீட்டில் 3000 புக்ஸ் இருக்குது, அதை சொல்வாளா? யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஓடி போய் செய்யும், அதை சொல்வாளா? பேச்சு திறமையை சொல்வாளா? அவன் மைக் எடுத்து சொன்னா, ராஜமோகனை பற்றி சொல்லணும்னா 7 கோடி பேர் பார்க்குற விஜய் டிவியில் சொல்கிறா. ராஜமோகனை பற்றி சொல்லணும்னா அவர் குளிக்கும் போது வசீகரான்னு பாடினே குளிப்பாரு. நான் அமெரிக்க தத்துவமா இதெல்லாம் சிரிச்சு முழு நிகழ்ச்சிங்க. புது அறிவு கேள்வி யாருக்கு? மனைவிக்கு. அந்தம்மா தப்பா பதில் சொன்னா தண்டனை யாருக்கு? புருஷனுக்கு. ஒலிம்பிக்ஸில் கூட இந்த கொடுமையெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த அரங்கத்தில் பசங்க சும்மா இருங்க, பெண்களுக்கு மட்டும் ஒரு பொது அறிவு கேள்வி. சரியா பதில் சொல்ற முதல் மாணவிக்கு இந்த ஸ்பாட்ல நம்ம டைரக்டர் சார் 1 லட்சம் ரூபாய் பரிசு நான் வாங்கி தரேன். ஓகே பாய்ஸ் ஹெல்ப் பண்ணக்கூடாது. நோ ஹெல்பிங். ஓகே சார் ரெடி பண்ணிக்கங்க, கேஷ் ரெடி பண்ணிக்கங்க. ரெடியாமா? ஸ்டாஃப் யார் வேணா சொல்லலாம், ஆனால் லேடிஸ் தான் சொல்லணும். ஓகே ரெடி? திருக்குறள் மொத்தம் எத்தனை? 50க்கு பேர் மேலே நிறைய பதில் சொன்னதெல்லாம் பரிசு அவரே வச்சுக்குவார் என்பதை கூறிக்கொண்டு, ஆனால் 50 பேருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. 1330 சரியா சொன்னீங்க. இது என்ன பிரமாதம்? விஜய் டிவியில் என் ஒய்ஃப்ட்ட கேட்டாங்க, திருக்குறள் மொத்தம் எத்தனை? சடார் மைக் எடுத்து சொன்னா, அது கோடிக்கணக்கில் இருக்கு சார். தண்டனை சாக்கு போட்டுக்கிட்டு குதிக்கிறது, தலைகீழா தொங்க. இந்த வயசில் இதெல்லாம் பண்ணேன் நான். ஊரில் இருந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, ஏன்டா பரம்பரை மானத்தை வாங்குறீங்க? போட்டியில் தான் அப்படியே ஓடி போயிரு. பண்ண முடியாதுமா, கண்டுபிடிச்சிருவாங்க.
கால் உறுதி சுற்றில் ஒரு கேள்வி கேட்டாங்க. மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு சொல்லிடுவான்னு நினச்சேன். 1000 வாட்டி கூட்டு போனேன். டோல்கேட் 70 ரூபா வாங்குவாங்க. மைக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னா, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது டோல்கேட்டில் விண்டோ இறக்கி என் புருஷன் மீடியா அப்படின்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாரு, காசு தர மாட்டார். எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டார், தம்பி கொஞ்சம் நஞ்சம் இருந்தது மானம், முடிச்சிட்டிங்க, அரையிறுதி போட்டிங்க, இதுக்கு சரியாக பதில் சொன்னால் பரிசுங்க, நேராக ஃபைனல்ஸுக்கு போயிடலாங்க. கேட்டாங்க 2011 இந்தியா கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப, தோனி தலைமையில் ஜெயிச்சப்ப ஆப்போசிட்டில் ஃபைனல்ஸில் ஆடின கண்ட்ரி நேம் சொல்லிடுவான்னு நினச்சேன். 2011 கிரிக்கெட்டில் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சப்ப இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் ஆடின டீம் ஸ்ரீலங்கா சொல்லுவான்னு நினச்சான். அவன் மைக் எடுத்து சொன்னான், இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளையாடைய நாட்டினுடைய பேர் மும்பை இந்தியன்ஸ். கோபம் வருமா வராதா? வண்டி ஈவிப்பிலேருந்து கிளம்பி வீடு வர்றதுக்குள்ள சண்டை, சரியான சண்டை. நான் கத்துன்னு கத்தி, அறிவில்லையா, இதெல்லாம் படித்தவ தானே, இது கூட தெரியாதா உனக்கு? நான்சென்ஸ், காமன் சென்ஸ் இல்லையா? என் 2 பசங்க 5th 3rd படிக்கிறான். மூத்த பையன் பேர் பகத்சிங், 2வது பையன் பேர் தீரன். சுதந்திர போராட்ட தியாகிகளினுடைய பசங்க பேரை மட்டும் தான் எங்களுடைய வீட்டில் வைப்போம். ராஜ்மோகன் என்பதே மகாத்மா காந்தியடிகளினுடைய மூத்த மகனினுடைய பேர் தான் எனக்கு எங்களுடைய அப்பா வச்சார். அந்த 2 பசங்களும் காரில் வருவானுங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கிறத வச்சு அவங்க என்ன பார்க்குறாங்க நான் கண்டுபிடிப்பேன். கொஞ்ச நாள் முன்னாடி அருமை நண்பர் தம்பி சிவகார்த்திகேயன் படம் டான்னு ஒரு படம் வந்ததா, பசங்களாம் பயங்கரமாக பார்த்துருக்காங்க. மார்க் ஏண்டா கம்மி, ராஜ்மோகன் பையனாக இருந்துட்டு நீ சென்டம் வாங்க வேண்டாமா அப்படின்னு பையனை கூப்பிட்டு கேட்டான். அவன் சொன்னான், பகத்சிங் கூப்பிட்டு கேட்டப்ப அவன் சொன்னான், ஆம்பா தெரியாமல் பண்ணிட்டான். என்னம்மா பேசுகிறான்? இல்லைங்க சூரி பேசுவான்ல அது பேசுகிறான். ஏண்டா சோறு தானே திங்கிறேன், நான் திங்க டிஃபன் டிவியில் பார்க்குறது அப்படியே பேசுறது. ஒரு நாள் உட்காந்து ஸ்டடி ரூமில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த காலேஜுக்கு போகணும் பேசுங்கிறதுக்காக. வெளில சத்தம் கேட்குது ஆளில். எட்டி பார்த்தா 2 வாண்டுங்க பேசிக்குதுங்க. உனக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, ஒரு பரம்பரையை பற்றி தெரியுதா, உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா? ஒய்ஃபை கூப்பிட்டேன், என்னம்மா இது எந்த படத்தில் வரும்? அவங்க சொன்னாங்க, இது படத்தில் வராது, நீங்கள் காரில் வருவீங்களே, கத்திக்கிட்டே வருவீங்களே, அது அப்படியே. நான் ஒன்று சொல்கிறேங்க, இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு, இந்த குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தையை தான் இந்த குழந்தைகள்லாம் பேசுகிறாங்க. நல்ல வார்த்தையை போடுங்க அவங்க காதில், பாசிட்டிவாக போடுங்க. நீ உருப்பிட மாட்டே, நீ நல்லா இருக்க மாட்டே, நீ எல்லாம் நீ வருங்கால கலாம், நீ ஒரு மயில்சாமி அண்ணாதுரை, நீ ஒரு இஸ்ரோ சிவன் சொல்லுங்க. வெறும் பேரை சொல்லாதீங்க. கூகுள் பண்ண அவங்க யாருன்னு தெரியும், உனக்கு தெரியணும், நீ அவங்களுக்கு சொல்லி தரணும். இஸ்ரோ சிவன் யாரு, எதோடைய ஹெட்டாக இருந்தார்? இஸ்ரோடைய ஹெட்டாக இருந்தார், அவ்வளோதானே தெரியும். அவர் படித்தது தமிழ் மீடியம். அவர் படித்த ஸ்கூலில் கம்ப்யூட்டர் ஒன்று இருந்ததே கிடையாது. அவர் இஸ்ரோவில் என்ன பண்ணார், ஏன் தலைவர் என்ன தெரியுமா? அவர் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குனாரு. நான் பெருமையோடு சொல்கிறேன், தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு மனிதர் உருவாக்கின சித்தார் என்ற சாஃப்ட்வேர் தான் இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் இஸ்ரோவில் வேலை செய்யுது. சித்தாரா சாஃப்ட்வேர் என்ன தெரியுமா பண்ணுது? 52 சேட்டலைட் இந்தியா முழுக்க பறந்துகிட்டு இருக்கே. 52 சேட்டலைட்டோடைய தாய்மொழி தமிழ் மீடியத்தில் படித்த, ஏழை வீட்டில் படித்த சிவன் என்ற ஒரு தமிழன் உருவாக்கிய சின்ன சாஃப்ட்வேர்ல தான் இந்தியாவினுடைய சேட்டலைட் பறந்துகிட்டு இருக்கா. தட் இஸ் த நேம் இஸ் இஸ்ரோ சிவன். மயில்சாமி அண்ணாதுரைனா யாரு? அவர் எழுதியிருக்காரு, நடந்து போகும்போது கொடை பிடிக்க கொடை வாங்க காசில் கொட்டுற மடையில் கோணிப்பையை தலைக்கு மேலே போட்டுக்கிட்டு, அந்த கோணிப்பை தான் கொடை, கோணிப்பை தான் பெட்ஷீட்டு, கோணிப்பை தான் வாழ்க்கை. ஒரு கோணிப்பையை போட்டு படித்தவர் இன்னைக்கு அவரை பற்றிய புத்தகங்களை புத்தக பையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காலேஜில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் உலகம் ஃபுல்லாக போனால சுவிட்சர்லாண்டில் நேஷனல் சயின்ஸ் டே ஒன்று கொண்டாடுறான். ஏன் மே மாதம் 27ஆம் தேதி தான் அவனுக்கு வந்து நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்? அவன் ஊருக்கு ஒரு 5.5 மணி நேரம் ஒரு மனிதர் வந்து போனார். வந்து போன மனிதருக்காக அந்த டேவை நேஷனல் சயின்ஸ் டே சுவிட்சர்லாந்து கொண்டாடுறாங்க. வந்து போன மனிதரின் பெயர் ஐயா APJ அப்துல் கலாம். சுவிட்சர்லாந்து நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறான். இவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. அவர் காய்ந்த ரொட்டி சாப்பிட்டார் அவங்க அப்பா. அவர் வீடு வீடாக போய் வீதி வீதியாக போய் பேப்பர் போட்டார். பின்பு அதே பேப்பரை தலைப்பு செய்தியாக வந்தார். நாங்கள் வெளியில் நிறைய சொல்ல மாட்டோம். அவர் இன்னும் நிறைய வேலை பண்ணார், பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணார், கடலில் கிளிஞ்சல்கள் பொறுக்கினார், பெட்டி கடைகளை வேலை பார்த்தார். அவங்க மாமா கடையில், அவங்களோட சொந்தக்கார கடைகளில் போய் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்தார். இன்னொன்று தெரியுமா, அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர், நான் வெஜிடேரியன். சென்னையில் MIT காலேஜில் போய் அவர் சேர்றாரு. கையில் காசு இல்லை ஹாஸ்டலுக்கு மெஸ் ஃபீஸ் கட்ட. அவங்க அக்கா, அவங்களுடைய சகோதரங்களினுடைய நகையை விற்று தான் அந்த காலேஜுக்கே சேர்றாரு. என்ன தெரியுமா பண்ணார்? பிறப்பால் இஸ்லாமியனான அப்துல் கலாம் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுறதுக்கு கையில் காசு இல்லைன்னு அடுத்த 5 ஆண்டுகள் வெறும் வெஜிடேரியன் சாப்பாடே எனக்கு போதும்னு வெறும் சாம்பாரை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒருவேளை ஹாஸ்டலில் மெஸ்ஸோரை சாப்பிட்டுக்கிட்டு தான் படித்தார். அதனால தான் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக வந்தார். அவர் வந்து போன நாளை சுவிட்சர்லாண்டு நேஷனல் சயின்ஸ் டேவாக கொண்டாடுது. இப்போ நீ அது மாதிரி வரணும், இனோவேஷன்ஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஸ்டாப்லர் பின்ல இருக்குது இனோவேஷன், ஒரு இட்லி குக்கரில் இருக்குது, ஒரு சின்ன ஒரு குரூஸ் காம்படிஷன் ஜெயிச்சுனா இருக்குது. மகாராஷ்டிராவில் சிலபஸில் ஒன்று வைப்பாங்க. எல்லா மாணவர்களை பற்றி சொன்னால ஒரு 2 செய்தி சொல்லி நான் இடம் சார் ஆசைப்படுகிறேன். அடுத்து பரிசளிப்பு விழா வேற இருக்குது.
மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க. குடியாத்தம் பகுதியில் இடைநிற்றல் அதிகம். குடியாத்தம்ன்ற ஊரில் பசங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு ஒரு வாத்தியார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கெட்டப்பில் போவோம். ஒரு நாளைக்கு பாரதியார் கெட்டப்பில் பள்ளிக்கூடம் வர்றார், ஒரு நாளைக்கு ஔவையார் கெட்டப்பில் லேடி கெட்டப்பில் பள்ளிக்கூடத்துக்கு வர்றார். முதல்ல கிண்டல் பண்ணுறாங்க, பைத்தியம் ஆயிட்டார் வாத்தியார், புத்திருச்சு. ஆனால் ஔவையார் வேஷத்தில் ஒரு வாத்தியார் வர்றாரு. அப்போ அதை பார்க்க வேடிக்கை பார்க்க பசங்க வருவாங்கல்ல, அப்படியே ஒரு ஆத்திச்சுடி சொல்லி கொடுத்துட்றாரு. பாரதியார் கெட்டப்பில் வாத்தியார் வர்றாரு, பசங்க பார்க்க வருவாங்கல்ல, அப்படியே 2 பாரதியார் பாடலும் சொல்லி கொடுத்து. திருவள்ளுவர் கெட்டப். நண்பர்களே, எந்த குடியாத்தம் பள்ளியில் இடைநிற்றல் அதிகமாக இருந்ததோ அங்கு இடைநிற்றல் என்பதை 100% நீக்கி காட்டிய மனிதனை பெயர் குடியாத்தம் கோபிநாத். அந்த அரசு பள்ளி ஆசிரியரை அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடுது. பாண்டிச்சேரியில் ஒருத்தர், அவருடைய தம்பி பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட்டில் தவறிட்டார். அதை அவரால் தாங்க முடியல. அவர் யார் தெரியுமா? சொல்லலாம், அதெல்லாம் அவர் கொளுத்து வேலை செய்கிறவர், கட்டிட வேலை இருக்குல்ல சார், தினக்கூலி. அவருடைய ஒரே தம்பி ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த பைக்கில் வேகமாக போய் இடிச்சு கீழே வந்து செத்துப்பிட்டார். ஏன் செத்தான்? 15 நிமிஷம் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸே வரல, சின்ன ரோடு. யோசிச்சா தன்னுடைய மொத்த சொத்து பத்தை எல்லாம் விற்று ஒரு ஆம்னி காரை வாங்கி ஆம்புலன்ஸை மாற்றினார். இலவச ஆம்புலன்ஸ் அங்கங்கே போர்டு வச்சார். கொடிய கொரோனா காலத்தில் மணிகண்டன் என்ற அந்த மனிதன், தான் ஒரு தம்பி இழந்த அந்த மணிகண்டன், கொரோனா பீரியட் மட்டும் அந்த 2.5 வருஷத்தில் 1000 கர்ப்பிணிகளுக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி ஆம்புலன்ஸ் மணிகண்டன் என்ற மாநில பரிசு வாங்கினார். கோயம்புத்தூர் மண்ணில் இருந்து சொல்கிறேன், இதே மண்ணில் பிறந்த மண்ணின் மகன் சர்வதேச விருதுகளை வாங்கி குவித்தார். அவர் வாழ்க்கையை பாலிவுட்டில் படம் எடுத்தாங்க. த நேம் இஸ் பேட்மேன் அருணாச்சலம் ஐயா. கோயம்புத்தூரில் பிறந்தவர். பெண்களினுடைய பேடு நாம் உருவாக்க முடியாத உருவாக்கி டெஸ்ட் பண்ண ஆள் கிடைக்காம தனக்குத்தானே அந்த பேடை வச்சுக்கிட்டு ஆட்டு ரத்தத்தில் விட்டு அந்த ஊர் டிஸ்டர்ன் பண்ணிச்சு. கட்ட மனைவி விட்டு போனாங்க, பெத்த தாய் சொன்னாங்க, இதுக்கடா தேவையில்லாத வேலை. இன்னைக்கு அவரை பற்றி யூரோப்பில் இருக்கிற குழந்தைகள், அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகள், ஆராய்ச்சி மாணவர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா? நீ ஜெயிக்கணும்னு நினச்சா உனக்கு கம்ப்யூட்டர் வேண்டாம், காசு பண்ண வேண்டாம், வீட்டில் பெரிய பணக்கார அப்பா அம்மா அம்பானி அதானி வீட்டில் பிறந்தது தான் நீ ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது. நீ ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தாலும் 36 லட்சம் ஆண்டுகளாக டைனோசரஸ் அழைத்த பின்பு மனிதன் வாழ்கிறான்னு சொன்னால் அவனுக்கு தேவைப்படுவது தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் போதும். தன்னம்பிக்கையால் வென்றவன் தமிழ் பேச்சர் ராஜ்மோகன், தன்னம்பிக்கையால் வென்றவர்கள் தான் மயில்சாமி அண்ணாதுரை, தன்னம்பிக்கையால் வென்றவர் தான் பேட்மேன் அருணாச்சலம், தன்னம்பிக்கையால் வென்று கொண்டிருக்கிறாங்க சின்ன சின்ன குழந்தைகள், புதுக்கோட்டை ஜெயலட்சுமியிலேருந்து, கிருஷ்ணகிரி சங்கர்லேருந்து, மேலூர் கார்த்திகிலேருந்து, நெல்லை ஜாஸ்மின். இதே மாதிரி இன்னொரு கல்லூரியில் நான் பேசுகிற பொழுது தன்னம்பிக்கையால் ஜெயிச்சவங்க அந்த பட்டியலில் நம்ம கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாணவர்களினுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு நாள், அந்த திருநாள் வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. ரொம்ப நாளாக நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சது, எங்களை இது மாதிரி கூப்பிட்டு போகிறதெல்லாம் எமர்ஜிங் ப்ரொஃபஷன். இதெல்லாம் நான் ஒரு ஃபுல் டைம் ஸ்பீக்கர், ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர். எங்கேயாவது முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணிங்கன்னு கேட்டால் பேசுகிறேன். அப்போ சோத்துக்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு இது ஃபுல் டைம் ஸ்பீச். இது வந்து ஒரு ப்ரொஃபஷன். சர்வதேச அளவில் பல மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, டெட் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, டெடெக் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, தமிழ் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. எங்களையெல்லாம் கொண்டு போய் திக்கட்டும் திசையிட்டும் சேர்க்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை தொடங்கி அதில் ஒரு கொடி கட்டி பறக்கூடிய ஒரு அண்ணன் ஜனார்த்தன், ஒரு வணக்கம் சொல்லுங்க. நான் பசங்களுக்கு அவங்கள பார்த்து ஒரு வணக்கம் சொல்லுங்க. சுலோச்சனா ஈவெண்ட்ஸ்னு தேங்க்யூண்ணா. அவருடைய 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை லயோலா காலேஜில் விஸ்காம் படிக்குது, இன்னொரு குழந்தை ஐயா அப்துல் கலாம் படித்த அதே எம்ஐடியில் 600க்கு 594 மார்க் வாங்கி எம்ஐடியில் கலாம் படித்த அதே கிளாஸ் உட்காந்து இன்ஜினியரிங் படிக்குது. ஒரு எமர்ஜிங் பிஸ்னஸை பண்ணி தன் குழந்தைகளை பெரிய ஆளாக உயர்த்தி கொண்டு இருக்கிறார். இது மாதிரி எமர்ஜிங், தேங்க்ஸ்ண்ணா. இது மாதிரி ஒரு நாள் இது மாதிரி எமர்ஜிங் பிஸ்னஸ் நிறைய உங்களை சுற்றி இருக்காதுல, ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சார் பேசும்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டாட்டா, டைட்டன், ஹுண்டாய், அண்ணா யூனிவர்சிட்டி MBA துறையெல்லாம் போகும்போது இந்த உலகமை மாற்றி கொண்டு இருக்கிறவங்க இந்த இனோவேட்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். உங்களை சுற்றியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதையும் கண்டுபிடிங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நான் பேசி முடிச்சு பரிசுலாம் கொடுத்து முடிச்சு நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு இங்கே ஒரு தம்பி வருவார். அவர் பேர் டிஜே, வந்துட்டார் ஆல்ரெடி. நீங்கள் அண்ணா நீங்கள் தானா? பயங்கரமான ஆளுங்க இவங்கெல்லாம், சாதாரண ஆள் கிடையாது. முன்னாலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு போனால் குடிந்த தலை நிமிராமல் தான் பொண்ணு வரும், அப்படி கிடையாது. இப்போ இவங்க குத்துப்பாட்டு போட்டால் தான் பொண்ணு ஆடிக்கினே வருது. அதுவும் பொண்ணை பெற்ற அப்பா இருக்கணும். இவர் பாட்டு போட்டால் தான் வருவார். இவர் என்ன பாட்டு போடுவார்? எவன்டி உன்னை பெத்தாம் பெத்தாம் பெத்தாம். நகைச்சுவையை தாண்டி சர்வதேச அளவில் இதே விஜய் தொலைக்காட்சியில் ஆங்கர் ஸ்பீக்கர்ஸை தாண்டி இன்னைக்கு என் தம்பி, அருமை தம்பி சுந்தன் டிஜே பிளாக்னா சர்வதேச அளவில் அவன் பிராண்டு. நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், தம்பி தங்கச்சி, இது நம்ம காலம்.
இறங்கி ஆடு. நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ சாதிக்கணும். உன் சாதனைகளால் ஒரு நாள் இந்த உலகம் மாறணும். இதே ஃபங்க்ஷனில் அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டோ இங்கு படித்த ஒரு மாணவன், ஒரு அலுமினி மாணவன் சீஃப் கெஸ்டாக வந்து அமரணும்னு சொல்லி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். என்னை சிரிக்க வைத்ததற்கும் சிந்திக்க வைத்ததற்கும் இங்குள்ள அனைவரும் சார்பாக சிரம் தாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.